ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த புதிய மாதத்திலும் முதல் வாரத்தில் வந்திருக்கிற இதை நேரலையாய் பார்த்து கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். நாம் சேர்ந்து ஜெபித்து ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த நாளிலே கூட உம்மை ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே குடும்பமாய் கூடி உம்மை நோக்கி பார்க்கிற இவர்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். என் தேவ கரம் இவர்கள் இருக்கிற இடங்கள்ல உடைய குடும்பத்தில் கர்த்தர் இறங்குவீராக. இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கும் போது தேவன் நீர் அசைவாடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா குறைவுகளை கர்த்தர் நிறைவாய் மாற்றுவீராக. உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் இருக்கிறதான குடும்பங்கள்ல, இவர்கள் இருக்கிறதான இடங்கள்ல கர்த்தர் நீர் மகிமையாய் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரை கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 139 இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறீர். ஆமென். கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? ஹல்லேலூயா. நம்மை காண்கிற தேவன், நம்மை நன்றாய் அறிந்திருக்கிற தேவன். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே கூட அவரை துதித்து நாம் பாட போகிறோம். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீர் என்று சொல்லி சங்கீதம் 139 வாசிக்கிறது போல கர்த்தர் நம்மை சூழ்ந்திருக்கிறார், கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார், கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாடுவோமா? என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ, நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும், சொல்லுங்களேன், நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ, என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய ஏக்கம் எல்லாம் அறிந்திருக்கிற கர்த்தர் நம்முடைய நாவில சொல் பெறுவதற்கு முன்பதாகவே உங்களுடைய என்னுடைய எண்ணத்தையும் அவர் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். அவர் எவ்வளவு நல்லவர் பாருங்களேன். நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து சொல்ல போகிறோம். ஆமென். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீ, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீ, நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீ, சொல்லுங்களே, நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீ, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. நல்ல கரங்களை தட்டி சொல்லு, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. முன்னும் பின்னும் நெருக்கி
நெருங்கி நம்மை சுற்றி நம்மை சூழ்ந்திருக்கிற கர்த்தர், அவருடைய திருக்கரத்தால் தினமும் நம்மை பற்றி கொண்டிருக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் ஒருபோது நம்மளை விட்டு விலகலங்க. அவர் நம்மளை ஒருபோது கைவிட மாட்டார். கரங்களை தட்டி சேர்ந்து சொல்லாமா? ஆமென். முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ. உம் திருநாமம் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீ. சொல்லுங்க. உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீ. நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. சொல்லுங்க. நன்றி ராஜா, இயேசு ராஜா. எல்லாருமே நன்றி ராஜா. கையை தட்டி ஓ இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. கரங்களை தட்டி சொல்லாமா? எங்க இருதயத்திலிருந்து உமக்கு நன்றி சொல்றோம் ராஜா. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு இதுவரைக்கும் உதவி செய்தவரே, இனியும் எங்களை நடத்துகிற தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க. எங்களுக்கு உதவி செய்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ உம்மை துதிக்கிறோம். என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காக ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. சொல்லுங்க பார்க்கலாம். என் மீது அன்பு கூர்ந்து ஆமென் பலியானி சிலுவையிலே சப்பா எனக்காக ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. பிரித்தெடுத்தி சொல்லுமா? பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீர். ஆமென். பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்தீர். கரங்களை அசைச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே, ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எனக்கு இதுவரையில் உதவினீரே. எனக்கு இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராத. கரங்களை அசைச்சு எல்லாருமே ஆராதனை 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 ஆராத. எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? ஆராதனை ஆராதனை ஆமென். ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்களை திறந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே இதுவரைக்கும் எங்களை நடத்தினீரே, இதுவரைக்கும் எங்களுக்கு ஆண்டவரே உதவி செய்தீரே, எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றினீரே, எல்லா பலவீனத்தையும் மாற்றினீரே, சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் எங்களை தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பலவீனப்பட்ட நேரத்திலெல்லாம் எங்க பலனை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்களுடைய பலனை கர்த்தர் நீர் கொடுத்தீரே, சூழ்நிலைகளை மாற்றினீரே. ஓ ஹல்லேலூயா. ரிபாலரதலர ஷகரத
ஹalleluya. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அவர் யாக்கோபின் தேவன், நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அவரே நமக்கு துணையாக, அவரே நமக்கு சொன்னதை செய்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில இன்னும் சொன்னதை கர்த்தர் செய்யவில்லைன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி சொல்லுங்க, ஹalleluya. நீ சொன்னதை செய்யற அளவுக்கு ஆண்டவரே எங்களுக்கு விடுறதில்லை ராஜா. உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லாமா? ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொல்லுங்களேன், ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்தீரும் தகப்பன் அவர், சொன்னதை செய்தீரும் தகப்பன் அவர். எல்லாரும் நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. எத்தனை பேர் சொல்லுவீங்க, என்ன சுற்றி எது நடந்தாலும், என்ன காரியங்கள் வந்தாலும், ஓ ஹalleluya, நான் நம்புகிற கர்த்தர் அவரே என்னுடைய நித்திய கண்மலையாக இருக்கிறார், அவரே எனக்கு நிரந்தரமாக இருக்கிறார், அவரே என்னை நடத்துகிறவராக இருக்கிறார், எல்லா கோணலான வழிகளையும் செவைப்படுத்துகிறவர். ஓ ராமா லாரா ஷகா ராதா லாராமா. ஓ கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, ஓ மகா வறட்சியான காலங்களிலும் உன்னை திருப்தியாக்குகிறவர். உன்னை நிச்சயம் திருப்தியாக்குவார். எதுவுமே இல்லை என்று சொல்லி கவலைப்படாதே. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உன்னது வலது பாரசத்தில் இருக்கிறார், உன் பக்கத்தில் இருக்கிறார், உன் கரத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார். அவர் உன்னையும் என்னையும் அவர் ஒருபோது கைவிட மாட்டார். கரங்களை தட்டி சொல்லுங்க, என் தேவன் ஒருபோது என்னை கைவிட மாட்டார், என்னை நடத்துவார். யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலம். ஹalleluya, அவரே என்னுடைய துணையாகிறவர். ரெண்டு கரங்களை உயர்த்தி, யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. சொல்லாமா? யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. எனக்கு அருமையான சகோதரா சகோதரி, உங்க வாழ்க்கையில் நீங்க தனிமை இல்லைங்க, கர்த்தர் உங்க பக்கத்தில் இருக்கிறார். அன்றைக்கு யாக்கோபு வனாந்தரத்துல தனிமையாக அவன் விடப்பட்ட போது, யாருமே இல்லையே என்று சொல்லி, ஓ ஹalleluya, அவன் வனாந்தரத்திலே, அவன் அந்த இருட்டான நேரத்திலே அவன் அலைந்து திரிந்த போது, ஓ கர்த்தர் அன்றைக்கு அவனுக்கு தரிசனமானார். ஹalleluya, கர்த்தர் அவனுக்கு தரிசனத்தை கொடுத்தார். அவன் கர்த்தர், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். உன்னை நிச்சயம் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். ஒருவேளை தனிமையா இருப்பீங்களா? ஓ யாருமே இல்லைன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? என்னை தேற்றுவதற்கு, என்னை ஆற்றுவதற்கு, என் கூட வருவதற்கு, என் கரத்தை பிடிப்பதற்கு யாருமே இல்லை என்று சொல்லி தனிமையா இருக்கிற சகோதரா சகோதரி, தாயே தகப்பனே, என் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார், இயேசு உன்னோடு இருக்கிறார். கலங்காதே, திகையாதே. ஓ எல்லாவற்றையும் சீக்கிரத்திலே கர்த்தர் மாற்றுவார், உன் சூழ்நிலைகளை மாற்றுவார். ஹalleluya, ஹalleluya. விசுவாசிக்கிறவங்க கரங்களை கொட்டி சொல்லுங்க, என் சூழ்நிலை மாறும், உன் சூழ்நிலை மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ரபா பபா ரஷகரதலரபா. ரெண்டு கரங்களை உயர்த்தி கமான் எல்லாருமே. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. சொல்லுங்களேன், என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை. சொல்லு தம்பி, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. நிச்சயம் தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். கரங்களை உயர்த்தி
நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Come on. நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்குவாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன். கமான், கரங்களை உயர்த்தி நேசக்கோடி சொல்லாமா? நேசக்கோடி என் மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திருவேன். கமான், நேசக்கோடி என் மேல் பறக்க நேசருக்காய். கரங்களை உயர்த்தி நம்புவேன், நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. Come on, hallelujah. உங்க நம்பிக்கை ஒருவேளை ஹalleluya இல்லாம இருக்கிறீங்களா? விசுவாசம் இல்லாம இருக்கிறீங்களா? இது நடக்காதுன்னு பிசாசு சொல்லுவான். உங்களை சுற்றி இருக்க மனிதர்கள் சொல்லுவாங்க, நீ ஜீரோ, உன்னால முடியாது, இது நடக்காது என்று சொல்லுவாங்க. எனக்கு அருமையான சகோதரா சகோதரியே, தாயே தகப்பனே, உன் வாழ்க்கையில கர்த்தரை நம்பு, கர்த்தரை பற்றிக்கொள். உன் விசுவாசம் அதிகரிக்கட்டும். உன் நிலைமையை கர்த்தர் மாற்றுவான், உன் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவான். ஹalleluya. உன் நிலைமை நிச்சயம் மாறும். கரங்களை தட்டி தட்டி சொல்லுங்க, நம்புவப்பா, நம்புவப்பா. எது நடந்தாலும் hallelujah. Come on, yes, hallelujah. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன். கரங்களை உயர்த்தி once again. Come on எல்லாருமே, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன். என்ன புயல் அடித்தாலும், என்ன காற்றுகள் அடித்தாலும், இந்த தேசத்துல எப்பேற்பட்ட கொள்ளை நோய்கள் வந்தாலும், கர்த்தரை நம்பிக்கையா இருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை நம்புகிற உங்களை, கர்த்தரை நம்புகிற உங்களை கர்த்தர் ஒருபோது கைவிட மாட்டார். ஹalleluya. அவர் நிச்சயம் உங்களை நடத்துவார். அவர் நிச்சயம் உங்களோடு கூட இருக்கிறார். கலங்காத, திகையாத, என் தேவன் உன்னோடு கூட இருந்து அவர் நித்தம் உன்னை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஹalleluya. தொடர்ந்து எங்களோடு பேசுங்க ஆண்டவரே சொல்லுங்க. எங்களோடு பேசும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுற்றெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுற்றெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனையை கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனையை கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால்
என்னை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட வந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பானி துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட வந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பானி துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். நம்ம மத்தியிலே சேலம் கல்வாரி சபையின் தலைமை போதகர் ரெவரண்ட் ஆர் ராபர்ட் சிங் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பார்கள். ஜெப சிந்தனையோடு கவனியுங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களோடு பேசுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையிலையும் தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே அவருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ளும்படி, ஆராதிக்கும்படி, தேவனுடைய வசனங்களை நாம் தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்ததான பெரிய அவருடைய கிருபைக்காக நாம் கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். கர்த்தர் நமக்கு இம்மட்டும் நல்லவராக இருந்தார், போதுமானவராக இருந்தார். தொடர்ந்து நாம் இந்த நாட்களிலே அதிகமாக ஜெபம் பண்ண வேண்டும், ஜெபங்களிலே பங்கு பெற வேண்டும். ஏனென்று சொன்னால் எருசலேமை அழிக்கும்படியாக கர்த்தர் அங்கே தூதனை அனுப்பும்போது கர்த்தர் சொன்னது என்னவென்று சொன்னால், பெருமூச்சு விட்டு அழுகிற நபர்களுடைய நெற்றியிலே நீ அடையாளம் போடு, அவர்களை சங்கரிக்க வேண்டாம், அவர்கள் விட்டுவிடப்பட வேண்டும், அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமத்திலே எசேக்கியேல் என்கிற தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்க முடியும். எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் சொன்னபடி எருசலேமை அழிக்கும்போது தேவன் அந்த அழிவில் தப்பிக்கொள்ளும்படியாக சொன்ன ஆலோசனை என்னவென்று சொன்னால், பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களாக இருக்க வேண்டும். பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களுடைய நெற்றியிலே தேவன் முத்திரை போடும்படி கர்த்தர் சொன்னார். அவ்விதமாக முத்திரை போடப்பட்டவர்கள் அவர்கள் மாத்திரம் காக்கப்பட்டார்கள்.
இப்போ பெருமூச்சு விட்டு அழுகிற அந்த நபர்களை பற்றி வாசித்து விடலாமே அந்த வசனத்தை. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம். இவ்விதமாய் நாம் அங்கே வாசிக்கிறோம். கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கு உருவப் போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்று கர்த்தர் சொன்னார். எதற்காக அடையாளம் போட வேண்டும்? பின்பு அவரின் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் உருவப் போய் வெட்டுங்கள், உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள், அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள், என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவங்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். 7ஆம் வசனம் சொல்கிறது, அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஆலயத்தை தீட்டுப்படுத்தி பிரகாரங்களை கொலையுண்டவர்களாலே நிரப்பி புறப்பட்டு போங்கள் என்றார். அவர்கள் நகரத்தில் போய் வெட்டினார்கள். அவர்கள் வெட்டி கொண்டு போகையில் நான் மாத்திரம் தனித்து முகங்குப்புற விழுந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் எருசலேமின் மேல் உமது உக்கிரத்தை ஊற்றுகையில் இஸ்ரவேலின் மீதியானவர்களை எல்லாம் அழிப்பீரோ என்று முறையிட்டேன். அதற்கு அவர், இஸ்ரவேலும் யூதாவும் ஆகிய வம்சத்தாரின் அக்கிரமம் மிகவும் பெரிது, தேசம் இரத்த பழிகளால் நிறைந்திருக்கிறது, நகரமும் மாறுபாட்டினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தேசத்தை கைவிட்டார், கர்த்தர் பார்க்க மாட்டார் என்று சொல்லுகிறார்கள். ஆகையால் என் கண் தப்ப விடுவதுமில்லை, நான் இரக்கம் செய்வதுமில்லை. அவருடைய வழியின் பலனை அவர்கள் சிரசின் மேல் இறங்க பண்ணுவேன். இதோ சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையில் மைக்குட்டை வைத்திருக்கிற புருஷன் வந்து, நீர் எனக்கு கட்டளையிட்டபடியே செய்தேன் என்று காரியத்தை அவன் சொன்னான். இதோ கேருபீன்களுடைய தலைக்கு மேலிருந்த மண்டலத்தில் இந்திரநீல ரத்தினம் போன்ற சிங்காசன சாயலான ஒரு தோற்றத்தை கண்டேன். அது அவைகளுக்கு மேல் காணப்பட்டது. அவர் சணல் நூல் அங்கி தரித்து இருந்த புருஷனை நோக்கி, நீ கேருபீன்களின் கீழ் இருக்கிற சக்கரங்களுக்கு நடுவிலே பிரவேசித்து கேருபீன்களின் நடுவே இருக்கிற அக்கினி தடலில் உன் கை நிறை எடுத்து அதை நகரத்தின் மேல் இறை என்றார். அப்படியே அவனின் கண்கள் காண உள்ளே பிரவேசித்தான். அந்த புருஷன் உள்ளே பிரவேசிக்கையில் கேருபீன்கள் ஆலயத்தின் வலதுபுறத்தில் நின்றன. ஒரு மேகம் உட்பிரகாரத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை கேருபீன் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்தது. ஆலயம் மேகத்தினால் நிறைந்திருந்தது. பிரகாரமும் கர்த்தருடைய மகிமையின் பிரகாசத்தினால் நிரம்பிற்று. கேருபீன்களுடைய செட்டைகளின் இரைச்சல் சர்வத்துக்கும் வல்ல தேவன் பேசுகையில் உண்டாகும் சத்தம் போல வெளிப்பிரகாரம் மட்டும் கேட்கப்பட்டது. இப்படி இங்கே நாம் கேருபீன்களை பற்றி வாசிக்கிறோம். அவைகளுடைய செட்டைகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த கேருபீன்களின் செட்டைகள், அது தேவாலயத்தில் தேவனுடைய மகிமை மூடியிருந்ததான காரியங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பு நாம் வாசித்த இந்த பகுதியில் தேவன் தம்முடைய கோபத்தினாலே என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர் தேவனுடைய ஆலயத்திலிருந்து சங்காரம் பண்ண துவங்குகிறார். அங்கே கர்த்தர் வெட்டும்படி இது 6 புருஷர் வெட்டுகிற ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்து கொண்டு அவர்கள் என்ன செய்தார்கள்? பிரவேசித்து, கணக்கனுடைய மைக்குட்டை வைத்திருக்கிற ஒருவன் இருந்தான். அவன் உள்ளே பிரவேசித்து வெண்கல பலிபீட தண்டையிலே நின்றார்கள்.
அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கேருபீன்கள் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்து சணநூல் அங்கீகரித்து தன் அறையிலே கணக்கினுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷனை கூப்பிட்டு, கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளிலே அடையாளம் போடு என்று சொன்னார். ஆகவே கர்த்தர் காப்பாற்றுகிற தெய்வம். தேவன் தம்முடைய சிறகுகளால் நம்மை மூடுவார் என்று இந்த மாதத்திலே கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். 91வது சங்கீதத்திலே 3வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அடுத்த வசனம், அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் என்று சொல்லி இருக்கிறது. அவர் கொள்ளை நோக்கி தப்புவிப்பார், பாழாக்கும் கொள்ளை நோக்கி தப்புவிப்பார். தம்முடைய சிறகுகளாலே உன்னை மூடுவார். கீழே இன்னும் என்ன வாசிக்கிறோம்? இரவில் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய் என்று சொல்லியிருக்கிறது. கர்த்தருடைய வசனம் இன்னும் தொடர்ந்து வாக்குத்தத்தமாய் சொல்லப்படும் பொழுது, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் பாதுகாப்பேன், சிறகுகளால் உன்னை மூடுவேன், உன்னை பாதுகாப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த நாள் காலையிலே, இந்த நாள் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரை பார்த்தும், மாலையிலே கூடுகிறவர்களுக்கும் ஒவ்வொரு ஆராதனையிலே பங்கு பெறுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்லுகிறதான திருவசனம், வாக்குத்தத்தம். இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், தம்முடைய சிறகுகளாலே நம்மை அவர் மூடுவார். அருமையானவர்களே, அவர் தம்முடைய சிறகுகளாலே நம்மை மூடி அவர் பாதுகாத்து கொள்கிற பாதுகாப்பின் தேவனாக அவர் இருக்கிறார். அவ்விதமாய் நம்மை அவர் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இங்கே வேத வசனம் சொல்லுகிறது, அவருடைய கிருபையையும் இரக்கத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய கிருபையையும் நாம் இரக்கத்தையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு செய்ய வேண்டியதான காரியங்கள் எவைகள் என்பதை நாம் பரிசுத்த வேதாகமத்திலே படிக்கும் பொழுது, இந்த வசனத்திலே நாம் வாசித்தது போல, இந்த வேத பகுதியிலே வாசித்தது போல, நாம் பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களாக இருக்க வேண்டும். எதற்காக? தேசத்திலே செய்யப்படுகிறதான சகல அருவருப்புகளின் நிமித்தமாக. அந்த அருவருப்புகளை பார்த்து விசனப்பட்டு வேதனைப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் பெருமூச்சு விட்டு அழுகிற, ஜெபம் பண்ணுகிற தேவனுடைய பிள்ளைகளுடைய நெற்றியிலே கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், அவர் முத்திரை போடும்படி சொல்கிறார், அடையாளம் போடும்படி சொல்கிறார். எப்படிப்பட்ட அடையாளம்? கர்த்தருக்கு அது தெரியும், சாத்தானுக்கும் அது தெரியும், இந்த கொரோனா வைரஸுக்கும் அது தெரியும். யார் யார் நெற்றியிலெல்லாம் அடையாளம் போடப்பட்டிருக்கிறதோ அவர்களை இந்த வைரஸுகள் தொடாதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்வார், அவர் காப்பாற்றுவார். இந்த வசனத்தின்படி நான் அதை விசுவாசிக்கிறேன். நீங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? பலர் இந்த நாட்களிலே இந்த வைரஸ் மூலமாக பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு, இந்த 2வது அலையிலும் அதே போல முதல் அலையிலையும் பாதிக்கப்பட்டவர்கள் உண்டு. ஒரு சகோதரன் 65 வயது உள்ளதான நபர் கடந்த முதல் அலையில் அவர் பாதிக்கப்பட்டு வீட்டிலே மிகவும் மோசமான நிலைமையிலே அவர் தங்க வைக்கப்பட்டு, அங்கே அவருக்கு ஆலோசனை கொடுத்து
அவர் வீட்டில் இருந்து கொண்டே நம்முடைய ஆன்லைன் ஜெபத்தில் பங்கு பெற்றார். இந்த ஆன்லைன் ஜெபத்தில் அவர் பங்கு பெற்று இந்த ஃப்ரீ கான்ஃபரன்ஸ் கால் மூலமாக நம்ம நடத்துகிறோமே, இந்த ஆன்லைன் ஜெபத்தில் அவர் பங்கு பெற்ற போது அவரை பங்கு பெறும்படி செய்தோம், பங்கு பெறும்படி கேட்டுக்கொண்டோம். அவர் அதில் பங்கு பெற துவங்கினார். அவராலே ஜெபிக்க முடியாது, பயங்கரமான இருமல், பயங்கரமாக இருமல், இரவிலே தூக்கம் இல்லை, அந்த அளவுக்கு பயங்கரமான கஷ்டம். அந்த நோய் தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருந்தார். ஆஸ்பத்திரியில் நாம் அவரை அனுமதிக்க வேண்டாம் என்று தீர்மானித்தோம். ஏனென்றால் ஆஸ்பத்திரியிலே ஆரம்ப நிலையில் எப்படிப்பட்ட நிலைமையிலே போகாமல் இருந்து வீட்டிலே கவனிப்பது மிகவும் நல்லது. ஆனால் வீட்டில் இருந்து அவர்களை சரியாய் கவனிக்க வேண்டும். வீட்டிலே இருக்கும் பொழுது மருத்துவருடைய ஆலோசனையை கொடுத்து அவர்களுக்கு செய்ய வேண்டியதான மருத்துவ உதவிகளையும் செய்தோம். அதோடு சேர்த்து பிரதானமாய் இந்த ஜெப இணைப்பிலே அவர் தன்னை இணைத்து கொண்டு, நாங்கள் சொன்ன உங்களால் ஜெபிக்க முடியவில்லை என்றால் நீங்கள் உங்கள் காதுகளுக்கு அருகாமையிலே உங்கள் அறையிலேயே இந்த மொபைல் ஃபோனை ஆன் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள், ஸ்பீக்கரை ஆன் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள், சத்தம் கேட்கட்டும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபம் நடக்கும் பொழுது நீங்கள் காலையிலே 5 to 7 வரையிலேயும் 5 மணிக்கே எழும்பி தூக்கம் வரவில்லை என்றால், அதிகாலையிலே தூக்கம் வரவில்லை, இரவிலே வரவில்லை, பரவாயில்லை. நீங்கள் தூங்க முடியாமல் இருக்கும் பொழுதும் இந்த ஜெபம் சத்தம் உங்கள் காதுகளில் கேட்கட்டும். அவ்விதமாய் நீங்கள் இந்த ஜெபத்திலே பங்கு பெறுங்கள், கர்த்தர் உங்களை விடுவிப்பார் என்று சொல்லி ஆலோசனை சொன்னோம். அவர் ஜெபத்திலே பங்கு பெற்றார். கர்த்தர் அவருக்கு சுகம் கொடுத்தார். ஆண்டவர் அவரை பரிபூர்ணமாய் சுகப்படுத்தினார். அன்றிலிருந்து இன்று வரையிலேயும் தொடர்ந்து காலையிலே 5 மணிக்கே அந்த ஜெப இணைப்பிலே வந்து தன்னை இணைத்துக் கொள்கிறார். ஏனென்றால் ஜெபத்தினுடைய மேன்மையை, ஜெபத்தினாலே கர்த்தர் கொடுக்கிற பாதுகாப்பை அவர் உணர்ந்து கொண்டார், அதை தெரிந்து கொண்டார். ஆகையினாலே அந்த ஜெப இணைப்பிலே தன்னை இணைத்து கொண்டு அவர் இன்றைக்கும் ஜெபித்து கொண்டே இருக்கிறார். காலை ஜெபம் மற்றும் உள்ள ஜெபங்களையும் தங்களை இணைத்துக் கொள்கிறார். அவ்விதமாக அநேகர் தங்களை இணைத்து கொண்டவர்கள் ஒருவேளை இந்த நோய் தொற்றினாலே அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இங்கே சொல்லப்பட்டது போல பெருமூச்சு விட்டு அழுகிறதான அனுபவம் மட்டுமல்ல, நான் ஏற்கனவே நேற்றைய தினத்தில் உள்ள செய்தியில் சொன்னது போல சில பாதுகாப்பு விதிகளையும் நாம் கைக்கொள்ள வேண்டும். அந்த விதமான பாதுகாப்பு விதிகளையும் கைக்கொள்ளுகிறவர்களாய் இருந்து ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அவ்விதமாக நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார். நம்ம மேல கர்த்தர் தம்முடைய சிறகை அவர் என்ன செய்வார்? கொண்டு மூடுவார். அவருடைய சிறகு என்பது என்ன? தேவனுடைய மகிமையின் பிரசன்னம். தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே நம்மை அவர் மூடுவார். எந்த வீட்டில் ஜெபம் இருக்கிறதோ அந்த ஜெபிக்கிற வீட்டிலே அந்த தேவ மகிமை என்ன செய்யும் என்று சொன்னால் வந்து இறங்கும். தேவனுடைய மகிமையின் கரம் அங்கே வந்து இறங்கும். ஆகவே தேவனுடைய மகிமை அவர்கள் வீட்டின் மேலே தங்கி இருக்கும் பொழுது சத்துருவுக்கு அங்கே இடமில்லை. வைரசுகள் தாக்காதபடி கர்த்தர் காத்துக்கொள்வார். தேவன் உங்கள் மேல் அந்த மகிமையை இறங்க பண்ணி நீங்கள் போகிற வருகிற இடமெல்லாம் உங்களை அவர் பாதுகாத்துக் கொள்வதற்கு அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆனபடினால பிரியமானவர்களே, தேவனுடைய பிரசன்னத்தின் கீழே நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த 91ஆம் சங்கீதத்திலே அவர் தம்முடைய சிறகுகளாலே மூடுவார் என்று சொல்லி இருக்கிறதே, அதை அவ்விதமாய் தேவன் மூடுகிற அந்த அனுபவம் என்பது தேவ பிரசன்னத்துக்கு கீழே நம்மை தேவன் வைத்து பாதுகாக்கிற அனுபவம் என்று சொன்னேன். இதற்கு ஆதாரமாக நாம் வேத புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் 25ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்திலேயும் எபிரேயர் நிருபத்திலே 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலேயும் நாம் வாசித்து அறிந்து கொள்ள முடியும். The book of Exodus chapter 25 verse
20. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்கலாம். அந்த கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை உயர விரித்து அந்த கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை உயர விரித்து தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்றுக்கொன்று எதிர்முகம் உள்ளவைகளுமாய் இருக்க கடவது. தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளாய் இருந்தது என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். தேவன் பாதுகாப்பு, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமையின் மூலமாய் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். எபிரேயர் நிருபத்தின் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். எபிரேயர் நிருபம் 9ஆம் அதிகாரம் 5வது வசனம். எபிரேயர் நிருபம் 9ஆம் அதிகாரம் 5வது வசனம். அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டிருந்தன என்பதாய் நாம் பார்க்கிறோம். கிருபாசனத்தை அவைகள் நிழலிட்டிருந்தன. எபிரேயர் 9:5 நாம் வாசிக்கிறோம். இவ்விதமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இவைகளை நாம் கவனிக்கும் பொழுது தேவனுடைய மகிமை அங்கே மூடி இருந்தது என்பதாய் நாம் பார்க்க முடியும். தேவனுடைய மகிமையின் அந்த இடத்திலே மூடி இருந்ததான ஒரு அனுபவம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை எடுத்து கவனித்து பாருங்கள். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்திலே சொல்லியிருக்கிற அந்த வேத பகுதியை கவனியுங்கள். அந்த கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை உயர விரித்து தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்றுக்கொன்று எதிர்முகம் உள்ளவைகளாய் இருக்க கடவது. கேருபீன்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்குகிறவைகளாய் இருப்பதாக. கிருபாசனத்தை பெட்டியின் மீதில் வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்கள் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவர்களெல்லாம் உன்னோடே சொல்லுவேன் என்று கர்த்தர் மோசேக்கு சொன்னார். கர்த்தர் அங்கே என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த கிருபாசனத்துக்கு மேலே வைக்கப்பட்டிருக்கிற கேருபீன்கள் 2க்கும் நடுவில் இருந்து பேசுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் வேத பகுதியை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, கவனிக்கும் பொழுது, வேத வசனத்திலே நாம் அதை குறித்து தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது. என்னவென்று சொன்னால், தேவன் அந்த இடத்திலே அவர் இருந்து வெளிப்படுகிறார், பேசுகிறார். தேவனுடைய மகிமை அந்த இடத்திலே தங்கி இருக்கிற காரியத்தை நாம் இங்கே என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம், அறிந்து கொள்கிறோம். ஆகவே தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் அந்த செட்டைகளுக்கு கீழே இருக்கிறது. இந்த செட்டைகளுக்கு கீழே தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் இருக்கிறது. இந்த மகிமையின் பிரசன்னத்தினாலே அவர்கள் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? இந்த கேருபீன்கள் 2ம் கிருபாசனத்தின் மேல் இணைத்து வைக்கப்பட்டிருந்தது என்பதாய் நாம் பார்க்கிறோம். கிருபாசனத்தின் மேலே அந்த கேருபீன்கள் 2ம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த கேருபீன்கள் நடுவிலே தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் இருந்தது. தேவன் அங்கே இருந்தார். அருமையானவர்களே, இந்த 2 கேருபீன்களும் எதை காட்டுகிறது? ஜெபிக்கிற ஜெப அனுபவத்தை காட்டுகிறது. இயேசு சொன்னார், 2 பேர் பூமியிலே ஒருமனப்பட்டு நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் உங்களுக்கு உண்டாகும் என்று சொன்னார். ஆகவே நாம் 2 பேராக தனியாக ஜெபிக்கிற ஜெபம் உண்டு, 2 பேராக ஜெபிக்கிற ஜெபம் உண்டு. பேதுரும் யோவானும் அவர்கள் தேவனுடைய ஆலயத்திலே ஜெப வேளையாகி 9ஆம் மணி வேளையிலே போய் என்ன செய்தார்கள்? ஜெபித்தார்கள். அப்படி ஜெபித்த பொழுது கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம்.
ஜெபிக்கிறவர்கள் மத்தியிலே தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. ஜெபிக்கிற இடத்திலே தேவனுடைய மகிமை என்ன செய்கிறது? இறங்கி வருகிறதை பார்க்கிறோம். மோசே மலையிலே போய் 40 நாட்கள் உபவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மலையிலே தேவனுடைய மகிமை இறங்கினதாக நாம் பார்க்க முடியும். யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலே கடைசி அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கிற சமயத்திலே தேவனுடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தை மூடிற்று என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கிறீர்கள். 40வது அதிகாரத்திலே வாசித்து பாருங்கள். 34வது வசனம். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று என்பதாய் வாசிக்கிறோம். மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினாலே மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய அந்த மேகம், தேவனுடைய பிரசன்னத்துக்கு மேகம் என்று இங்கே பெயர் சூட்டப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு மேகத்தை போல தேவனுடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தின் மேலே வந்து இறங்கி இருந்ததாக நாம் பார்க்கிறோம். கிருபாசனத்தின் மேலேயும் தேவனுடைய மகிமை அங்கே வந்து இறங்கி இருந்ததை நீங்கள் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் வேதத்திலே பார்க்க முடியும். தேவனுடைய மகிமை அங்கே மூடியிருந்ததை இன்னும் பிற வசனங்களிலே நீங்கள் வாசிக்கிற சமயத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய மகிமை அங்கே இறங்கி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஜெபிக்க வேண்டும். அங்கே பெருமூச்சு விட்டு அழுகிறவர்கள் நெற்றியிலே முத்திரை அடையாளம் போடு என்று கர்த்தர் சொன்னார். இங்கே 2 கேருபீன்கள், அவைகள் கிருபாசனத்தின் மேல் ஒன்றுக்கொன்று நேர்முகமாய் அவைகள் கிருபாசனத்தை நோக்கி கொண்டிருந்தது என்று சொல்லியிருக்கிறது. ஜபத்தை காட்டுகிறது. பரிந்து பேசுகிற ஒரு அனுபவம். நாம் பரிந்து பெருமூச்சு விட்டு அழுகிறதான அனுபவம் என்று சொல்லும் பொழுது பரிந்து பேசுகிற ஒரு அனுபவத்தை அது காட்டுகிறது. அதாவது அழிந்து போகிற விதமாய் தேசத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த கொடிய வியாதி நிமித்தமாக, தேவனுடைய கோபத்து நிமித்தமாக ஏற்பட்டிருக்கிற இந்த மகா பயங்கரமான கொள்ளை நோய், இதில் அழிந்து போகிற மக்களுக்காக அவர்கள் படுகிற கஷ்டங்களை நினைத்து நீ பெருமூச்சு விடு என்று இங்கு சொல்லவில்லை. அதற்காக அல்ல இங்கே பெருமூச்சு விடும்படி கர்த்தர் சொன்னார். கர்த்தர் எதற்காக சொன்னார் என்றால் அவர்கள் அருவருப்புகளின் நிமித்தம் நீ பெருமூச்சு விட்டு அழு என்று சொன்னார். இன்னைக்கு நம்ம அநேகர் எப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் என்று கேட்டால் என்ன ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம்? அந்த இடத்துல 100 பேர், அங்கே 200 பேர் கொரோனா நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்காக ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்கெல்லாம் சரியாக மருந்து மாத்திரை கொடுக்கப்படுவதற்காக ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்கு ஆக்சிஜன் சரியாய் கிடைக்கிறதுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஜெப குறிப்புகளை எழுதி அனுப்பி அவைகளுக்காக மாத்திரம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காக மாத்திரம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது ஜெபமா என்று கேட்கிறேன். இல்லை, கர்த்தர் அதற்காகவா ஜெபிக்கும்படி இங்கே சொன்னார்? தேவன் பெருமூச்சு விட்டு அழு என்று சொல்லும் பொழுது எதற்காக பெருமூச்சு விட்டு அழ வேண்டும்? அவருடைய அருவருப்புகளின் நிமித்தம் நீ என்ன செய்? பெருமூச்சு விட்டு அழ வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். ஆக பிரியமானவர்களே, நாம் இதற்கு முன்பு நாம் ஜெபித்திருக்கிற ஜெபத்திற்கு ஒரு மாற்றம் தேவை. எப்படி ஜெபிக்க வேண்டும்? இனிமேல் அருவருப்புகளுக்காக நம்ம கர்த்தாவே அவர்கள் செய்கிற விக்கிரக ஆராதனைகள், விபச்சாரங்கள், பயங்கரமான கொலைபாதகங்கள், என்னென்ன காரியங்கள் எல்லாம் நம்ம தேசத்தில் இருக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தினந்தோறும் நம்ம செய்திகளை கேட்கிறோமே. அப்படிப்பட்ட பயங்கரமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் கர்த்தர் பொறுத்து கொள்ள முடியாமல் தேசத்தை சங்கரிக்கும்படியாக தம்முடைய கோபத்தினாலே அங்கே தூதர்களை அனுப்பினது போல, 6 புருஷர்களை அனுப்பினது போல கர்த்தர் இன்றைக்கு இந்த தேசத்தை, அல்லாவிட்டால் உலகத்தின் பல தேசங்களை அழிக்கும்படியாய் தன்னுடைய கையை நீட்டி அநேக மக்கள் மரித்து போனார்கள். அவ்விதமாய் அநேகர் மரிக்கும் பொழுது
எங்கே துவங்கும்படி சொல்கிறாராம்? தேவனுடைய ஆலயத்திலிருந்து துவங்கு என்று சொன்னார். மூப்பரிடத்திலிருந்து அவர்கள் வெட்ட துவங்கினார்கள் என்று சொல்லியிருக்கிறது. அப்படி என்றால் தேவனுடைய ஆலயம், அதாவது கர்த்தருடைய ஆலயத்திலே வேலை செய்கிறவர்கள், அதாவது மூப்பர்கள் என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களே மிக முக்கியமானவர்கள், பிரதானமானவர்கள், இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகிறவர்கள், தலைவர்கள். இன்றைக்கும் போதகர்களாக இருக்கலாம், சுவிசேஷகர்களாக இருக்கலாம். எத்தனையோ பேர் மரித்து போகிறதை நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, தேவனுடைய ஆலயத்திலே இருந்து கர்த்தர் வெட்டும்படி அவர் சொன்னார். இந்த நாட்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? யாராயிருந்தாலும் சரி, எந்த நபராயிருந்தாலும் சரி, அவர்களுக்குள்ளே இருக்கிறதான அருவருப்புகள் எல்லாவற்று நிமித்தமாய் நாம் பெருமூச்சு விட்டாட வேண்டும். எந்த மதத்துக்குள்ளே அந்த அருவருப்புகள் இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவனாய் இருந்தாலும் சரி, அவனுக்குள்ளே இருக்கிற அருவருப்புகளுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? பெருமூச்சு விட்டு ஆழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படி பெருமூச்சு விட்டு அருவருப்புகளுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது, ஜெபிக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சுத்திகரிப்பு முதலாவது தேவை. நாம் ஜெபிக்கும் பொழுது, இவ்விதமாய் பாவங்கள் செய்கிற மக்களுக்காய் ஜெபிக்கும் பொழுது, நாம் ஒரு மாய்மாலக்காரனாக ஜெபிக்க கூடாது. நாம் பாவத்தை செய்து கொண்டு, பாவத்தில் ஜீவித்து கொண்டு, அவர்களுடைய பாவங்களை சொல்லி ஜெபிப்போம் என்றால் பெருமூச்சும் வராது, அழுகையும் வராது. மாய்மாலமாய் நாம் ஜெபம் பண்ணி கொண்டிருப்போம். நம்முடைய ஜெபம் மாய்மாலமாய் இருந்து விடக்கூடாது. மாய்மாலமாய் நாம் ஜெபிக்காமல் என்ன செய்ய வேண்டும்? உண்மையாகவே பெருமூச்சோடு, ஊக்கத்தோடு, பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஏன் பெருமூச்சு? கர்த்தாவே, இந்த அருவருப்புகள் நிமித்தமாய் தேசத்தை அழித்து விடாதிரும், தேசத்தை அழிக்க வேண்டாம், காப்பாற்றும், இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டும் என்று சொல்லி அந்த அத்திமரத்தை வெட்டும்படி வந்ததான எஜமானை பார்த்து சொல்லப்பட்டது போல நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டும், இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டும். இது ஏன் பூமியை கெடுத்து போடுகிறது, இதை வெட்டி போடுங்கள் என்று சொல்லும் பொழுது இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டும் என்று சொன்னது போல, தகப்பனே, இன்னும் ஒரு வருஷத்தை நீர் கூட்டி கொடுப்பீராக என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜனங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், ஆட்சியாளர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இன்னும் ஒரு வருஷத்தை உமக்கு சித்தமானால் இவர்களுக்கு இவருடைய ஜீவனை கூட்டி கொடும் என்று சொல்லி அவர்கள் ஜீவனை கர்த்தர் இன்னும் கூட்டி கொடுக்கும்படியாக ஜெபிக்க வேண்டும். கூட்டி கொடுத்து எப்படியாவது அவர்கள் மனம் திரும்பட்டும் என்று சொல்லி அவர்கள் அருவருப்புகளிலிருந்து விடுதலை பெறும்படியாக, கர்த்தர் அவர்களை சந்திக்கும்படியாக நாம் ஜெபிப்போம் என்றால் கர்த்தர் நிச்சயமாகவே சந்திப்பார். அருமையானவர்களே, சவுல் என்கிற வாலிபன் அவன் சபையை துன்பப்படுத்துகிறவனாக சபைக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருந்த பொழுது தேவன் அதை பார்த்தார். தேவ ஜனங்கள் அவனுக்காக கண்ணீரோடு ஜெபம் பண்ணினார்கள், பெருமூச்சு விட்டு அழுதார்கள். அவ்விதமாய் பெருமூச்சு விட்டு அழுகிற சத்தத்தை கர்த்தர் கேட்டு என்ன செய்தான்? அந்த சவுலை நடு ரோட்டிலே தமஸ்குவுக்கு போகிறதான அந்த வீதியிலே வைத்து அவனை சந்தித்தார் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் அல்லவா? அப்படி என்று சொன்னால் இன்றைக்கும் நாம் ஜெபிக்கும் பொழுது அநேக சவுல்கள், கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு விரோதமாக எழும்புகிற சவுல்கள் உண்டு. அந்த சவுல்களை கர்த்தர் நிச்சயமாய் அவர் சந்திப்பார். தேவன் அவர்களை ரட்சிப்பார். தேவன் அவர்களை மனம் திரும்பும்படி செய்வார். ஜீவனுள்ள தேவனுடைய அவருடைய வல்லமையை உணர்ந்து கொள்வார்கள், அவருடைய மகிமையை காண்பார்கள், மனம் திரும்பி அவருக்கே சேவை செய்கிறவர்களாய் மாறுவார்கள். அருமையானவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும்? பெருமூச்சு விட்டாள வேண்டும், ஊக்கமாய் ஜெபம் பண்ண வேண்டும். கர்த்தாவே இறங்கும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே அவர் இறங்குவார் என்பதில் சந்தேகமே இல்லை. எத்தனை பேர் ஜெபிக்க தீர்மானிக்கிறீர்கள்? ஏதோ கொஞ்சம் பேர் இந்த நாட்களிலே
இரவும் பகலுமாக பெருமூச்சு விட்டு இந்த சபையிலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெருங்கூட்டமான ஜனங்கள் அவர்கள் இவ்விதமாக இணைப்புக்குள் வரவில்லை. இங்கே கேருபீன்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் 2 கேருபீன்கள் அவைகள் கிருபாசனத்தை நோக்கி கொண்டிருந்தது. அதற்கு அர்த்தம் என்ன? ஜெபம், ஜெபத்தை காட்டுகிறது. பரிசுத்த வேதாகமத்திலே நீங்கள் எபிரேயர் நிருபத்தில் அதை வாசிக்கிறீர்கள். எபிரேயர் நிருபத்திலே 4வது அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது அதை குறித்து நாம் பார்க்கிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் நிருபத்தில் 4வது அதிகாரம், The book of Hebrews chapter 4 verses 15 and 16, 15வது வசனத்தையும் 16வது வசனத்தையும் வாசிக்கலாம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். அருமையானவர்களே, கிருபாசன தண்டையிலே நாம் தைரியமாய் சேரக்கடவோம் என்று இந்த வேதம் வசனம் சொல்லுகிறது. ஆகவே நாம் கிருபாசன தண்டையிலே சேர்றது என்பது ஜெபத்திற்காக. தைரியமாய் நாம் போய் என்ன செய்யலாம்? தேவ சமூகத்திலே முறையிடலாம். தேவ சமூகத்திலே நாம் பெருமூச்சு விட்டு அழலாம். முறையிடுவதல்ல, நாம் தேவ சமூகத்தில் போய் நாம் ஜெபிக்க வேண்டும், விண்ணப்பம் பண்ண வேண்டும், கதற வேண்டும், அழ வேண்டும், புலம்ப வேண்டும். நதியளவாய் உன் கண்ணீரை என்ன செய், நீ சிந்து, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நீ புலம்பு என்று புலம்பல் புஸ்தகத்தில் எரேமியாவை கர்த்தர் சொன்னாரே, எரேமியாவை கொண்டு சொன்னாரே. அதே போல நாம் என்ன செய்ய வேண்டும்? கண்ணீர் விட்டு அழ வேண்டும். அழுது ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் தேசத்தின் மக்களை இறங்கி அழிக்காதபடிக்கு, அநேக சமயங்களில் வாதைகள் வந்த பொழுது, இஸ்ரவேல் ஜனங்களை கொள்ளை நோய் வந்த பொழுதெல்லாம் மோசே என்ன செய்தான்? திறப்பின் வாசலில் நின்றான். இவளை அழிக்க வேண்டாம், அதற்கு பதிலாக என் பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும் என்று சொன்னார். அவன் ஜெபித்த பொழுது வாதை நிறுத்தப்பட்டது என்பதாய் நம்ம பார்க்கிறோம். தாவீது தன்னுடைய தவறு நிமித்தமாக தேசத்திலே கொள்ளை நோயை தேவன் அனுமதித்த நிமித்தமாக பரிகாரத்தை அவன் செய்தான். தேவ சமூகத்திலே அவன் ஜெபம் பண்ணினான். கர்த்தர் தேசத்துக்காக செய்த விண்ணப்பத்தை கேட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையானவர்களே, நாம் விதமாய் செபிக்க வேண்டும். ஆபிரகாம் என்ன செய்தான்? சோதோம் கோமோரா அழிக்கப்பட போகிறது என்கிற அந்த செய்தியை அறிந்தபோது அவன் தேசத்துக்காக ஜெபித்தான். சோதோம் கோமோரா பட்டணம் அழிக்கப்படாமல் இருக்கும்படியாய் ஜெபித்தான். கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். இவன் கேட்கிறான், 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ? 45 பேர் இருந்தால் அழிப்பீரோ? 35 பேர் இருந்தால் அழிப்பீரோ? கடைசியாக 15 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ? இப்படி கேட்டுக்கொண்டே இருக்கிற ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் என்ன செய்கிறான் என்றால், பேரம் பேசுகிறது போல ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் கேட்கிறான், கெஞ்சுகிறான், எப்படியாவது காப்பாற்ற வேண்டுமே என்று சொல்லி. எப்படியும் அவன் ஜெபம் கேட்கப்பட்டு கர்த்தர் லோத்துவையும் அவனுடைய குடும்பத்தையும் அங்கிருந்து விடுவித்து வெளியே கொண்டு வந்தார். தூதனை அனுப்பினார். கர்த்தர் தூதனை அனுப்பி லோத்துவன் கையை பிடித்தவர் வெளியே இழுத்து கொண்டு வந்து பட்டணத்துக்கு வெளியே விட்டார்கள். பட்டணத்துக்கு வெளியே விட்ட பொழுது அங்கே தேவனுடைய அக்கினியும் கந்தகமும் வானத்திலிருந்து இறங்கி வந்து அந்த சோதோம் கோமோரா பட்டணத்தை பட்சித்து போட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் அன்றைக்கு லோத்துவை காப்பாற்றினார். லோத்துவை காப்பாற்ற முடிந்தானால் லோத்துவின் மனைவி பின்திரும்பி பார்த்தபடினாலே உப்பு தூணாய் போனாள் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம என்னதான் ஜெபித்தாலும்
சில ஆட்கள் அவர்கள் ஜெபிக்காமல் உலக பிரகாரமான காரியங்களிலேயே பற்று வைத்து பாசம் வைத்து உலகத்திலே அடிமைப்பட்டு அவர்கள் எண்ணமெல்லாம் உலகம் 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 என்று இருக்கும் பொழுது அவர்களை காப்பாற்றவே முடியாது. பொருளாசை மிகுந்த மக்கள், பேராசை மிகுந்த மக்கள். லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொன்னார் பாருங்கள். எதற்காக? லோத்துவின் மனைவி அவள் பின் திரும்பி பார்த்தாள். உலகத்தை விட முடியவில்லை. உலகத்தினுடைய ஆசைகளையும் இச்சைகளையும் விட்டு வெளியே வர மனமில்லாமல் இருக்கிறதான ஜனங்கள் தூதர்கள் கையை பிடித்து இழுத்து கொண்டு வந்தாலும் அவர்கள் வரமாட்டார்கள், தாமதித்து கொண்டிருப்பார்கள். அப்படியே இழுத்து கொண்டு வந்தாலும் பின்திரும்பி பார்ப்பார்கள். அவர்கள் ஒருவேளை வந்தாலும் அவங்களுடைய மனம் இங்கே இருக்காது. மனம் இல்லை. அவர்கள் ஜபத்தினாலே, நம்முடைய ஜபத்தின் மூலமாக அவள் கொண்டு வரப்பட்டாலும் மனம் ஒரு உலகத்தில் தான் இருந்து கொண்டிருக்கும். கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்கிறவர் என்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அப்படிப்பட்டதான நிலைமையில் இருக்கிற அவருடைய மனதையும் கர்த்தர் என்ன செய்ய வேண்டும்? அங்கிருந்து விடுவித்து தேவனுடைய சமூகத்தில் அவர்களையும் ஜெபிக்கிறவர்களாய் மாற்றும்படி நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டும். தரிசனம் உள்ளவர்களாய் மாற்றும்படி நாம் அவர்களுக்காய் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் நிச்சயமாய் அதை செய்வார், நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமேன் சொல்லுவோம். ஆமேன், ஹல்லேலூயா. அருமையானவர்களே, தேவ சமூகத்தில் நாம் அழுது மன்றாடுகிற ஒரு அனுபவத்தை தான் அங்கே நாம் கேருபீன்களுடைய அனுபவத்தில் பார்க்கிறோம். கேருபீன்கள் கிருபாசனத்தை நோக்குகிறவைகளாக இருந்தது என்று சொல்லி இருக்கிறதே. நாம் ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய கிரியையை சார்ந்து, நம்முடைய பக்தியை சார்ந்து நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. நம்முடைய பக்தியை சார்ந்து நாம் ஜெபிக்கிற மக்களாக இருக்கக்கூடாது. கிருபையை சார்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும். இறங்கும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்க வேண்டும். உடைய கிருபை என்று சொல்லி கிருபையை பற்றி கொள்ள வேண்டும். தேவனுடைய கிருபையை பற்றி கொண்டால் நிச்சயமாய் கர்த்தர் அவர் என்ன செய்வான்? நம்முடைய ஜெபங்களை அவர் கேட்பார். தேவனுடைய இரக்கத்துக்காய் நாம் கெஞ்சுவோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை நிச்சயமாய் கேட்பார். அருமையானவர்களே, கிருபாசனத்தை நோக்கி கொண்டே இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். வாசித்தோம் எபிரேய நிருபத்திலே. நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய பாவங்களை குறித்து, நம்முடைய அக்கிரமங்களுக்காக பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கவில்லை. கிருபாசனத்தை அண்டையிலே யார் வருகிறார்களோ, யார் சேருகிறார்களோ, யார் தேவனே உம்முடைய கிருபையின்படி இறங்கும் என்று சொல்லி கேட்கிறார்களோ அவர்களை கர்த்தர் நிச்சயமாய் விடுவிப்பார். நான் ஏற்கனவே சொன்னது போல, கூடி ஜெபிக்கிற ஜெபம், நீங்கள் தனியாக தேவ சமூகத்தில் அழுது ஜெபிக்க வேண்டும். தகப்பனே, உம்முடைய கிருபையின்படி என் குடும்பத்துக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் என்று சொல்லி நீங்கள் எந்த நிலையில் அகப்பட்டிருந்தாலும் உங்கள் பாவங்களுக்காக நீங்கள் மனம் திரும்பி கிருபையின்படியா இறங்கும், என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி நீங்கள் கேட்க வேண்டும். கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். உங்கள் ஆபத்தில் நீங்கள் அவரை தேடும் பொழுது அவருடைய கிருபை, நம்முடைய கிருபை நிமித்தமாய், இரக்கத்தின் நிமித்தமாய் என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி கேளுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை என்ன செய்வார்? விடுதலையாக்குவார். ஆகவே தேவ சமூகத்தில் 2 பேர் வந்தார்கள். ஒருவர் என்ன செய்தான்? எப்படி ஜெபித்தான்? நான் வழக்கமாக ஜெபிக்கிறவன், நான் உபவாசம் பண்ணுகிறவன், வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், எல்லாவற்றையும் நான் தசம்பாகம் கொடுக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி அவன் ஜெபித்தான். தன்னுடைய பக்தியிலே சார்ந்து அவன் ஜெபித்தான். ஆண்டவரே, நான் ஒழுங்காக ஆலயத்துக்கு செல்லவில்லையா, நான் அதை செய்யவில்லையா, இதை செய்யவில்லையா, இப்படி எல்லாம் நம்ம சொல்லி ஜெபித்தால் கர்த்தர் ஜெபத்தை கேட்க மாட்டார். இன்னொருவன் ஆயக்காரன் எப்படி ஜெபித்தான்? மார்பில் அடித்துக்கொண்டு பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி ஜெபித்தான் பாருங்கள். அவனை கர்த்தர் நீதிமானாய் கருதினார், அவனை கர்த்தர் ரட்சித்தார்.
ஆண்டவர் அவனுக்கு அவர் இரக்கம் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையினாலே நாம் ஜெபிக்கும் பொழுது, தேவ சமூகத்தில் வரும் பொழுது நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். அவருடைய கிருபாசன தண்டையிலே வர வேண்டும். அவருடைய கிருபையை நாம் பெற வேண்டும். ஆண்டவரே நம்முடைய கிருபை என்று சொல்லி அவருடைய கிருபைக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? கெஞ்ச வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்கும் பொழுது பயங்கரமான அழிவு தேசத்துக்கு வந்ததான சமயத்திலே கர்த்தர் என்ன செய்தார் என்று சொன்னால், தேசத்தை அழிக்க தீர்மானித்தார், உலகத்தை அழிக்க தீர்மானித்தார். லோத்து, அதாவது நோமா என்கிற ஒரு மனுஷன் அன்றைக்கு இருந்தான். அவனை கர்த்தர் அழிக்கவில்லை, அவனுடைய குடும்பத்தை கர்த்தர் அழிக்கவில்லை. ஏன் கர்த்தர் அவனை அழிக்கவில்லை, அவனுடைய குடும்பத்தை அழிக்கவில்லை? இது என்ன சொல்கிற? நோமாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று சொல்லி நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறீர்கள். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஆகவே தேவனுடைய கிருபை அன்றைக்கு அவன் தேவனுடைய சமூகத்தில் இருந்தவனுக்கு கிடைத்தது. கர்த்தருடைய கண்களில் அவனுக்கு கிருபை கிடைத்தது. கர்த்தருடைய கண்களில் அவனுக்கு கிருபை கிடைத்தது. காரணம் என்ன? அவன் உலகத்திலே இருந்ததான மற்ற மக்களைப் போல அவன் ஜீவிக்காமல், உலகத்தில் உள்ள மக்கள் எப்படி ஜீவித்தார்? 6ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து நீங்கள் கீழே வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற பாவத்தில் பிரதானமான முதல் பாவம் என்ன என்பதை குறித்து பார்க்கிறீர்கள். தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகள் அழகுள்ளவள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே பெண்களை தெரிந்து கொண்டார்கள் என்று சொல்லியிருக்கிறது. என்று சொல்லும் பொழுது செக்ஸுவல் சின்ஸ், அதாவது பாலியல் சம்பந்தமாக ஏற்படுகிறதான தவறான காரியங்களை குறித்தது அங்கே நாம் பார்க்கிறோம். ஆகவே இச்சைக்கெடுத்த காரியங்கள், அழகிற்கு பின்னாலே போய் காதல், இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் காதல். அழகான பெண்களை கண்டால் அந்த பெண்கள் என்ன செய்கிறார்கள்? ஆண்களை மயக்குகிறார்கள். தேவ தூதர்கள் போல இருக்கிறவர்களும் என்ன செய்கிறார்கள்? மயங்கி போகிறார்கள். உலகத்தில் இருக்கிறதான பெண்களின் கவர்ச்சியினாலே தேவ தூதர்கள் போல இருக்கிறதான பரிசுத்தவான்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், விசுவாசிகள் என்ன செய்கிறார்கள்? மயங்கி போகிறார்கள். மனுஷகுமாரத்தை அழகுள்ளவர்கள், சினிமாவில் நடிக்கிற பெண்கள் அழகுள்ளவர்கள், அந்த அழகுக்கு பின்னாலே போய் தங்களை அழகுபடுத்தி கொண்டு அரைகுறை ஆடையை உடுத்தி கொண்டு அந்த விதமாக ஆபாசமான நிலைமையிலே வாழுகிறதான ஒரு காலம்தான் இன்றைக்கு. அன்றைக்கும் அப்படி இருந்தது. இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், பெண்கள் அரைகுறை ஆடை அணிந்து கொண்டு அவர்கள் வெளியிலே நடமாடுகிறதை பார்க்கிறோம். அதாவது ஊடகத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த ஊடகங்கள் மூலமாக என்ன பார்க்கிறீர்கள்? டிக்டாக் என்னென்னவோ இருக்கிறது. அதெல்லாவற்றையும் எதையோ பிடித்து அரைகுறை ஆடையிலே என்ன செய்கிறார்கள்? பெண்கள் நிர்மாண படங்களை போடுகிற, அவர்களை போடுகிறார்கள், யாரோ வற்புறுத்தி போடவில்லை, அவர்களே அதை போட்டு மனுஷர்களை வலையிலே வீழ்த்த பார்க்கிறார்கள். அப்படி வீழ்த்த பார்க்கும் பொழுது தேவ தூதர்களும் கூட விழுந்து விடுவார்கள், ரட்சிக்கப்பட்டவர்களும் கூட விழுந்து விடுவார்கள், ஊழியர்களும் கூட விழுந்து விட முடியும். ஆகையினால் பிரியமானவர்களே, அப்படிப்பட்டதான் நிலைமையில் இன்றைக்கு அநேக தேவனுடைய ஊழியர்களாக இருந்தாலும் தேவ பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்கள் இந்த விதமான கவர்ச்சிக்கும் ஆபாசத்துக்கும் இடம் கொடுத்து அவர்கள் விழுந்து போனதை பார்க்கிறோம். தேவனை விட்டு விலகி போனதை பார்க்கிறோம். அவர்களோடு சேர்ந்தவர்கள் உலகத்துக்குள்ளே போய்விடுகிறதை பார்க்கிறோம். மனுஷகுமாரத்திகளை தேவகுமாரர்கள் திருமணம் செய்தால் என்ன ஆகும்? அவர்கள் உலகத்தில் போய்விடுவார்கள், விசுவாசத்தை விட்டு போய்விடுவார்கள். அப்படி விசுவாசத்தை விட்டு அன்றைக்கு அநேகர் போகிறதுக்கு காரணமாய் இருந்த மக்களையும் போனவர்களையும் எல்லாரையும் தேவன் அழிக்கும்படி கர்த்தர் என்ன செய்தார்? சித்தம் கொண்டார். மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் நித்தம் பொல்லாதவைகளாய் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் மனுஷனை உண்டாக்கிறதுக்காக விசனப்பட்டார் என்று சொல்லி
அந்த 6ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்க முடியும். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் மனுஷனுடைய நினைவுகள் நித்தமும் பொல்லாதவைகளாக இருக்கிறது. நினைவை கெடுக்கிற காரியங்கள், நினைவை சினிமா கெடுத்து போடுகிறது. ஆகினாலே அவனுடைய நினைவுகள் கெட்டவைகளாக இருந்தது. மைண்ட் வாஸ் கரப்டட். அவருடைய மனம் கெடுக்கப்பட்டது. இன்னைக்கு எந்த மனசனுடைய மனசையும் பாருங்க, மனதை பாருங்கள், கெடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்படி கெடுக்கப்பட்ட நிலையிலே மனத்திலே அவர்கள் இச்சை, இன்னும் மனதிலே பாவ போராட்டம், அசுத்தங்கள் நிரம்பி கிடக்கிறது. இன்னும் யாருக்கு தீமை செய்யலாம், எப்படி வஞ்சனை செய்யலாம், எப்படி சூழ்ச்சி செய்யலாம், அதாவது எப்படி மனுஷன் அழிந்து போனாலும் பரவாயில்லை, யார் கெட்டு போனாலும் பரவாயில்லை, தான் வாழ வேண்டும் என்கிற எண்ணம், தான் வாழ்ந்தால் போதும் என்கிறதுக்காக கலப்படம் பண்ணி வியாபாரம் பண்ணுகிற வியாபாரிகளை பார்க்கிறோம். வியாபாரத்தில் அவனுடைய மனதின் எண்ணம் என்ன செய்கிறது? எப்படியாவது கலப்படம் பண்ண வேண்டும். பாலில் தண்ணியை சேர்த்து விற்றா கூட பரவாயில்ல, பாலில் டிச்சு தண்ணியை ஊற்றி விற்கிற காட்சியை சிலர் படம் பிடித்து போட்டிருக்கிறார்கள். கவனிக்கும் பொழுது பால் வாங்கி உபயோகப்படுத்துவதற்கே பயமாக இருக்கிறது. இப்படி எத்தனையோ காரியங்களிலே எத்தனையோ பயங்கரமான கலப்படமான காரியங்களை செய்கிறார்கள் மக்கள். வாழைப்பழத்தை பழுக்க வைப்பதற்காக அதில் கெமிக்கல் ரசாயனத்தை பூசுகிறார்கள். மாம்பழத்தை பழுக்க வைப்பதற்காக கெமிக்கல் ரசாயனத்தை உபயோகப்படுத்துகிறார்கள். என்ன எத்தனை காரியங்கள். வாங்கி சாப்பிடுறோமே கோழி இறைச்சி, அது மனுஷனுடைய நன்மைக்கு ஏதுவானதாக இருக்கும் என்று நினைக்கிறீர்களோ? இல்லை. அதை எப்படி வளர்த்துகிறார்கள்? பணம் வேண்டும், பணம். இன்றைக்கு உலக நாடுகள் முழுவதும் அவர்களுடைய எண்ணம் என்ன என்று சொன்னால், ஒரு நாடு இன்னொரு நாட்டோடு கூட தொடர்பு வைத்து வியாபாரம் பண்ணுவதில்தான் வேகமாக இருக்கிறார்கள். கார்ப்பரேட்டுகள் என்று சொல்லுகிறோமே, உலகம் முழுவதும் என்னவென்று சொன்னால் வியாபாரம், வியாபாரம், வியாபாரம். இந்த வியாபாரம், வருமானம், பணத்தை என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக்குவதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி மனிதன் யோசித்து பயங்கரமான கெடுதலான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். அருமையானவர்களே, ஒவ்வொன்றையா இப்பொழுது சொல்லிக் கொண்டிருப்பதற்கு நேரம் இல்லை. இவைகளை ஒன்று ரெண்டை சொல்லும் பொழுது உங்களுக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். உலகத்தில் என்னென்ன காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றிய காரியங்கள் நன்றாக ஞாபகத்துக்கு வரும். அருமையான அப்படிப்பட்ட நிலைமையில மனுஷனுடைய இருதயம் அது பொல்லாததாக இருந்தது. அவனுடைய நினைவுகள் நித்தமும் பொல்லாதவைகள் என்று கர்த்தர் கண்டார். ஆகவே விசனப்பட்டு உலகத்தை அழிக்க தீர்மானித்தார். உலகத்தை அழிக்க தீர்மானித்த பொழுது அங்கே ஒரு மனிதனை தேவன் பார்க்கிறார். அவன் உத்தமனாயிருந்தான், அவன் சன்மார்க்கனாயிருந்தான். அதை வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் அதை வாசிக்கிறீர்கள். The book of Genesis chapter 6 verse 8. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அர்த்தம் என்ன? அவன் உத்தமனாயிருந்தான். இன்னும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உத்தமனும் நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். மூன்றாவது, அவன் தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். What does it mean? அது எதை காட்டுகிறது? தேவனோடு சஞ்சரிப்பது என்பது ஜெப ஜீவியத்தை காட்டுகிறது. அந்த காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே இவன் நீதிமானும் உத்தமனுமாய் இருப்பதற்கு அவன் தேவனோடே சஞ்சரித்த அந்த அனுபவம் உதவி செய்தது. உலகம் ஒரு விதமாய் ஜீவித்துக் கொண்டிருக்கும் பொழுது, பணத்துக்கு பின்னாலே போகும் பொழுது, செக்ஸுக்கு பின்னாலே போகும் பொழுது, இன்னும் பல விதமான
அதாவது மோசமான அக்கிரமத்துக்கு பின்னாலே போகும் பொழுது, ஈவன் அரசியலுக்கு பின்னாலே இன்றைக்கு அநேக மக்கள் போய் விடுகிறதை பார்க்கிறோம். அரசியல், இன்றைக்கு அரசியல் மூலமாய் நடைபெறுகிற அக்கிரமங்களை பார்க்கிறோம். பிடித்த அன்றைக்கும் அந்த காரியங்கள்லாம் நடந்து கொண்டு இருந்த காலம்தான். அந்த நாட்களிலே இவன் தன்னை நீதிமானாய் காத்துக்கொண்டான், உத்தமனாய் காத்துக்கொண்டான். காரணம் என்ன? அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையானவர்களே, தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுது, தேவனோடு சஞ்சரிப்பதுன்னு சொன்னால் ஜெப ஜீவியம், 2 பேராக சேர்ந்து ஜெபித்தல், தனியாக ஜெபித்தல். அப்படி நீங்கள் தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் என்ன செய்வார்? அவர் கண்களிலே தயவு கிடைக்கும்படி செய்வார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று சொல்லி இருக்கிறது. அப்படி என்றால் கர்த்தர் நோவாவை அழிப்பாரோ? அழிக்க மாட்டார். கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைக்க வேண்டும் என்றால் இந்த காலத்தில் இருக்கிற மக்களை போல வாழாமல், மற்றவர்கள் மத்தியிலே வாழ்ந்தாலும் தாமரை தண்ணீரிலே தான் அது என்ன செய்கிறது? வாழுகிறது. ஆனாலும் அதனுடைய இலை தண்ணீருக்கு மேலே இருக்கிறது. அந்த தண்ணீர் அதுக்கு மேலே பட்டாலும் ஒட்டுகிறதில்லை. அதே போல நாம் இந்த உலகத்தில் தான் வாழுகிறோம். ஆனாலும் நாம் எப்படிப்பட்டவர்களாய் வாழ வேண்டும்? வேறுபட்டவர்களாய் வாழ வேண்டும். நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். உலகத்தோடு கூட நாம் என்ன செய்யக்கூடாது என்று சொன்னால், இணைந்து அவர்களைப் போல வாழ்ந்து விடக்கூடாது. நோவா காலத்தை போல பெண் கொடுத்தும் கட்டியும் நட்டும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்த வேதாகமத்தில். இன்னொரு வசனத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். கடைசி நாட்களில் நோவா காலத்தை போல ஜனங்கள் இருப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார். பாருங்கள், மத்தேயு சுவிசேஷத்தில் 24ஆம் அதிகாரத்தில் 37வது வசனத்தில் சொல்லி இருக்கிறது. The book of the Gospel of Matthew chapter 24 verses from 37 to 38, 39 வரையிலும் கூட வாசிப்போம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொடுத்தும். அர்த்தம் என்ன? ஜனங்கள் புசித்தும் குடித்தும் என்றால் இன்றைக்கு நீங்க பாருங்க, எங்க போனாலும் பார்ட்டி, எங்க போனாலும் சரி. சாயங்காலத்தில் பெரிய பெரிய ஹோட்டல்களை நீங்க பார்க்கும் பொழுது கூடி உட்கார்ந்து நன்றாக சாப்பிட்டு இன்னும் குடித்து கும்மாளம் போட்டு பணத்தை செலவு பண்றாங்க. 1000 ரூபாய், 2000 ரூபாய், 5000 ரூபாய் என்று சொல்லி ஒருவர் சாப்பிடுவதற்கு எவ்வளவோ பணம். அதற்கு மேலே அவர்கள் நடனம், அதாவது அவங்களுடைய இந்த கிளப்பில் போய் அவர்கள் அங்கே கொண்டாட்டம், இன்னும் பலவிதமான செலிப்ரேஷன்ஸ், சந்தோஷம், களியாட்டங்கள், அதெல்லாவற்றுக்கும் சேர்த்து ஒரு மனுஷன் எவ்வளோ செலவு பண்ணுகிறான். சில ஆட்கள் இன்னும் பல தவறான காரியங்களுக்காய் பணத்தை செலவு பண்ணுகிறார்கள். இவ்விதமாக இன்றைக்கு பார்த்தா புசிப்பது குடிப்பது என்பது இந்த மாம்சத்தினுடைய இச்சைக்காக மனிதன் அதற்காக அலைகிறான். சினிமா தியேட்டரே புதிய படம் வந்து விட்டது என்றால் உடனே போய் அதை பார்த்து விட வேண்டும். இதெல்லாம் இதைத்தான் காட்டுகிறது. இந்த மாம்ச சரீரத்தினுடைய இச்சைகள், ஆசைகள், விருப்பங்கள். மனிதன் புசிப்பது தவறு கிடையாது, குடிப்பது தவறு கிடையாது. குடிப்பது என்று சொன்னால் குடிக்க வேண்டியவைகளை குடிப்பது தவறு இல்லை. ஆனால் இன்றைக்கு மனிதன் எதெல்லாம் குடிக்கக்கூடாதோ அதெல்லாம் குடிக்கிறான். சாராயம் குடிக்கிறான். அதே போல இன்னும் சில பானங்கள் எல்லாம் உடலுக்கு கெடுதி விளைவிக்கக்கூடியதான பானங்கள், கொக்கோ கோலா, பெப்சி, இது போல உள்ளதான பானங்கள் உலகம் முழுவதும் விற்பனைக்கு வந்து விட்டது. எதனாலே? வியாபார நோக்கத்தோடு கூட.
பணம் சம்பாதிப்பதற்காக, மனித உயிர்கள் கெட்டு போனாலும் பரவாயில்லை, அழிந்து போனாலும் பரவாயில்லை, வியாதி வந்து செத்து போனாலும் பரவாயில்லை. இதெல்லாம் வந்ததுக்கு பிறகுதான் கேன்சர், எங்கு பார்த்தாலும் கேன்சர், கொடிய வியாதிகளுக்கு காரணம் என்ன? இப்படிப்பட்டதான மோசமான பானங்கள். ஹோட்டலில் போனால் என்ன சாப்பாடு கிடைக்கிறது? ஹோட்டலில் போனால் நல்ல சாப்பாடு, ஹோட்டலில் போய் சாப்பிடணும். டெய்லி ஹோட்டல்லேருந்தே சாப்பாடை தருவிச்சு சாப்பிட்ற ஒரு காலமாக இருக்குது. நம்ம ஃபோன் பண்ணால் வீட்டுக்கு வந்துடும். ஸ்விக்கி என்னென்ன கம்பெனிகள் ஃபோன் பண்ணால் 30 மினிட்ஸில் இல்லை 1 ஹவரில் பறந்து வந்து விடுகிறது சாப்பாடு வீட்டுக்கு. அந்த சாப்பாடு சாப்பிட்டா அது உங்களுக்கு பாதுகாப்பானது அல்ல. என்றைக்கோ ஒரு நாளில் நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க, பரவாயில்ல. சொல்லப்போனால் அது அந்த பக்கம் போகவே கூடாது. அவைகளெல்லாம் என்னவென்று சொன்னால் கலப்படமானவைகள். உங்களுக்கு நல்ல ருசி கொடுப்பதற்காக வேண்டிய வியாபார நோக்கத்தோடு என்னெல்லாம் சேர்க்க முடியுமோ அவைகளெல்லாம் சேர்ப்பார்கள். அப்படியெல்லாம் சேர்த்து ருசியை அதிகப்படுத்தி விற்பனை செய்கிறார்கள். மக்கள் மிக ருசியாக இருக்கிறது, வீட்டில் சாப்பிட்றது ரொம்ப ருசியாக இருக்கு, ஆனால் டெய்லி ஆர்டர் பண்ணுவான். சமையல் பண்ண வேண்டாம், கேஸ் செலவில்லை, வீட்டில் உட்காந்து அப்படியே சும்மாவே உட்காந்து என்ன செய்யலாம், டிவிக்கு முன்னாடி உட்காந்து கொள்ளலாம். என்ன செய்தால் ஆர்டர் பண்ணால் போதும், வீட்டில் வரும், ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். அழிவு தானே வரும். ஒரு வேலையுமே நீ செய்யாமல் உட்கார்ந்து சினிமா பார்த்து கொண்டு ஆர்டர் பண்ணி சாப்பாடை வருவித்து சாப்பிட்டு கொண்டிருந்தால் வேலை செய்யாதவன் சாப்பிடலாகாது என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நீ வேலையே செய்யாமல் உழைக்காமல் உனக்கு எக்ஸசைஸ் இல்லை, ஹார்ட் அட்டாக் வருமா வராதா? இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி மெக்டானல்ட்ஸ் இல்லைன்னு சொன்ன இது கெண்டகி சிக்கன், என்னென்ன சிக்கன், சிக்கனில் பல வகைகள், பானங்களில் பல வகைகள், பிரியாணியில் பல வகைகள், விதவிதமான உணவுகள், விதவிதமான உணவுகள், புதிதாக உணவுகளை கண்டுபிடிக்கிறாங்க. சமைக்கிறத பற்றியே போட்டு கொண்டிருக்கிறாங்க. யூடியூப்பில் சமைக்கிறத பற்றி போட்டால் 1,00,000 பேர் பார்க்குறான். ஆனால் ஆத்மாவுக்குரிய சாப்பாடை கொடுத்தா ஒருத்தரும் பார்க்க மாட்டேங்கிறான். இந்த பிரசங்கத்தை கேட்கறதுக்கு ஒருத்தருமே வரமாட்டான், யூடியூப்பை பார்க்க மாட்டாங்க, விசுவாசிகள் கூட அனைவரும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் அதே வேளை சமைப்பது எப்படி, எப்படி கோழி சமைப்பது, எப்படி ஆட்டு கறி சமைப்பது அப்படி என்று போடுகிறவைகளுக்கு பார்க்கறதுக்கு 1,00,000 பேர் தான் சொல்லி புசிப்பது குடிப்பது இதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பது அர்த்தம். சாப்பிடுறது தப்பு இல்லை, இதிலேயே பணத்தை சம்பாதித்தார்கள். அப்படி என்று இந்த வசனத்தை நாம் அர்த்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, அவ்விதமாக மட்டுமல்ல, பெண் கொண்டும் பெண் கொடுத்தும். எங்க பார் கல்யாணம் 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 நிகழ்ச்சிகள், என்கேஜ்மெண்ட், காதுகுத்து, ஞாயிற்றுக்கிழமை தோறும் எங்க என்னதாவது ஒரு கொண்டாட்டம் வழக்கமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் ஞாயிற்றுக்கிழமையில் இன்றைக்கு க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க, 144 தடை உத்தரவு போட்டிருக்கிறாங்க, லாக்டவுன் பண்ணியிருக்கிறாங்க. காரணம் என்ன? ஞாயிற்றுக்கிழமையில் தான் இந்த விதமான செலிப்ரேஷன் வைப்பாங்க. என்ன செலிப்ரேஷன்? பல விதமான நிகழ்ச்சிகள், கல்யாண வைபவங்கள், பிறந்த நாள் கொண்டாட்டங்கள், பிள்ளைகளுக்கு பிறந்ததுக்கு கொண்டாட்டம், அதே மாதிரி புருஷனுடைய பிறந்த நாளுக்காக கொண்டாட்டம், மனைவி அப்பா அம்மாவுக்காக கொண்டாட்டம், தாத்தா பாட்டிக்காக கொண்டாட்டம், பேர பிள்ளைகளுக்காக கொண்டாட்டம். டெய்லி ஒரு பிறந்த நாள் வந்து கொண்டே இருக்கும். சொல்லப்போனால் நாய் பிறந்ததுக்காக கொண்டாட்டம், பூனை பிறந்ததுக்காக கொண்டாட்டம், அப்படி வரையிலும் போயிடுச்சு. ஆமாம், கல்யாண நாள் கொண்டாட்டம், அப்புறம் காது குத்து, கல்யாணம் பண்ண அடுத்தது என்ன? வளகாப்பு, செத்து போன ஏற்பாடு அடுத்த நாள் என்ன? அப்புறம் அது அன்றைக்கி சாப்பாடு போட்டு ஒரு விசேஷமாக அன்றைக்கு ஒரு நிகழ்ச்சியை வச்சா தான் அன்றைக்கி வந்து என்னென்னா அது திருப்தி. முந்தின நாள் செத்து போனவங்க செத்து போயிட்டாங்க, இப்போ நல்ல கறி சாப்பாடு அடுத்த நாள் போட்டு அன்றைக்கி ஒரு நிறைய ஆட்களை கூட்ட வேண்டியது. இதெல்லாம் கர்த்தர் பார்த்தார். நீ கூடவும் வேண்டாம், நீ கொண்டாடவும் வேண்டாம்,
அப்படி கொண்டாடினா நீ கூடுனா உனக்கு கொரோனா வரும்ட்டார். இப்போ இந்த 2-3 மாதமாக உள்ள அந்த கொண்டாட்டம், எந்த கொண்டாட்டமாக இருக்கட்டும், திருவிழாக்களாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், சபை கூடி வருவதும், உண்மையாக நீங்கள் எத்தனை பேர் சபை கூடி வந்தீர்கள், உண்மையாக ஆராதனை என்கிற நோக்கத்தோடு எத்தனை பேர் வந்தீர்கள், பாரம்பரியமாய் நீ கூடி எனக்கு என்ன பிரயோஜனம்? இந்த ஜனங்கள் தங்களுடைய உதடுகளினாலே என்னை என்ன செய்கிறார்கள்? துதிக்கிறார்கள், இல்லைன்னா பாடுகிறார்கள், என்னை கனப்படுத்துகிறார்கள், ஆனால் அவருடைய உள்ளமோ தூரமாயிருக்கிறது என்று சொன்னார். ஆலயத்துக்கு போய் வரிசையாக நின்று அந்த ஞானப்பாட்டு கீர்த்தனையோ இதை கையில் எடுத்துக்கொண்டு ஆங்கிலத்திலையோ தமிழ்லையோ அவங்க பாஷையில் ஆலயத்தில் போய் பாடுகிற பாடல்கள், அந்த 1 மணி நேரத்தில் சில பாடல்களை நின்று பாடும்பொழுது எவ்வளோ பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும், அழகாக இருக்கும். தேசிய கீதம் பாடுற மாதிரி நின்று பாடுவாங்க. தேசிய கீதம் பாடுறவங்க எல்லாம் தேசப்பற்றுள்ளவன் என்ன சொல்ல அர்த்தமா? கிடையாது. ஆலயத்தில் நின்று பாடுகிறவன் எல்லாம் பக்தி உள்ளவனா? இல்லை. அப்படி நின்று பக்தி உள்ளவன் போல் நடித்து கொண்டு பாடுவான், வாய் விரிவாய் திறந்து பாடுவான், அலங்காரமாய் பாடுவான். சிலர் என்ன செய்கிற ஆர்ப்பரித்தும் பாடுகிறார்கள், பெந்தேகோஸ்தையில் ஆர்ப்பரித்து பாடுகிறார்கள், மற்ற சபையில் அலங்காரமாய் பாடுகிறார்கள். 2 ஒன்று தான். இங்கேயும் வந்து என்னன்னு சொன்னால் மற்ற, அதாவது சினிமா அந்த உலகத்தில் எப்படி பாடுகிறார்களோ அதே போல் இங்கே பாடுகிறார்கள். அங்கிருந்து இந்த சினிமாவை பார்த்து சினிமாவில் பாட்டு கேட்டுருந்தவன் ரட்சிக்கப்பட்டு வந்து அதே விதமான அந்த காரியங்கள் எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்துட்டார். கலப்படம். நவகாலத்தில் தேவன் வெறுக்க காரணம் என்றால் கலப்படம். தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகளை திருமணம் பண்ணதென்றால் அவரோடு கூடினது அது கலப்படம். தேவ பிள்ளைகள் அவர்கள் மனுஷகுமாரத்திகளை திருமணம் செய்யக்கூடாது. அவர்கள் விசுவாசிகள் விசுவாசிகளைத்தான் கல்யாணம் பண்ண வேண்டும். அதே போல இப்போ இந்த எல்லாம் எந்த காரியத்திலையுமே கலப்படம் இருக்கவே கூடாது, கலந்து விடக்கூடாது. சினிமாவோடு கிறிஸ்தவ பாட்டை கலந்துடக்கூடாது. சினிமா ராகத்தில் கிறிஸ்தவ பாட்டை நீங்கள் இயேசுவை துதிக்கிற பாட்டை பாடலாமா ஏற்றலாமா? பண்ணக்கூடாது. சில ஏற்றி இருக்கிற பாட்டுகள் சினிமாவோடு அந்த கொஞ்சம் அந்த ஸ்மெல் இருக்கும், அந்த ஸ்மெல்லே வரக்கூடாது. இந்த நாட்கள் அநேகர் பக்தி உள்ள தேவ பிள்ளைகள் பாடினார்களே, அந்த பாட்டுக்களை பாடும் பொழுது, ஜெபத்திலே பாடும் பொழுது, ஆராதனையில் பாடும் பொழுது தேவனுடைய மகிமை என்ன செய்யும் என்று சொன்னால் இறங்கி வந்து சபையை மூடும், தேவ ஜனத்தை மூடும். ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது? ஆர்ப்பரித்து பாடுகிறார்கள், கம்பீரித்து பாட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இவர்கள் ஆர்ப்பரித்து பாடுகிறார்கள், சினிமாக்காரர்களை போல பாடுகிறார்கள், இசையை நன்றாக போட்டு முழக்கி பாடுகிறார்கள், வாயிலிருந்து பாடுகிறார், இருதயத்திலிருந்து பக்தியோடு வரவில்லை. ஜனங்கள் உணர்ச்சி வசப்படுகிறார்கள். ஜனங்களை உணர்ச்சி வசப்படுத்தி சில சபைகளை விசில் கூட அடிக்கிறான், கர்ச்சிப்பை சுத்துறான், என்னென்னவோ நடக்கிறது. இதெல்லாம் உலகத்திலிருந்து வந்த காரியங்கள். எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்ததுனால தான் சொன்னார், நீ வெட்டு. எங்கிருந்து வெட்டு? ஆலயத்திலிருந்து வெட்ட துவங்கு என்று சொன்னார். நீ மூப்பரிடத்தில் துவங்கு என்று சொன்னார். சொன்னாரா இல்லையா? எசேக்கியேலை வாசித்தோம் அல்லவா? ஆகவே தேவன் அவர் தேவ ஜனத்தின் மேலும் கோபமா இருக்கிறார். தேவ ஜனத்தின் மத்தியிலையும் கலப்படம். தேவ ஜனம் செய்கிறதான அநேக காரியங்களும் கர்த்தருக்கு பிடிக்கவில்லை. நோவா காலத்திலே நடந்தது போல கடைசி நாட்களே நடக்கும் என்று சொன்ன, பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். உணர்வே கிடையாது. என்ன சொல்லுங்க, என்ன பிரசங்கம் பண்ணுங்க, தேவ ஜனத்துக்கு உணர்வு கிடையாது, உணர்கிறது இல்லை. பாவத்தை குறித்து சொல்லும் பொழுது மக்கள் உணராமல் இருக்கிறார்கள். என்ன உணர்வு? எதை குறித்த உணர்வு வேண்டும்? இந்த உலகம் அழியப் போகிறது, இந்த உலகம் சீக்கிரம் அழியப் போகிறது என்று சொல்லி நோவா பிரசங்கம் பண்ணுகிறான். நோவா 120 வருஷம் பிரசங்கம் பண்ணார் என்று சொல்லப்படுகிறது. அவன் 120 வருடமாய் பிரசங்கம் பண்ணியும் ஒரு நபர் கூட மனம் திரும்பவில்லை. பேழைக்குள் வர வேண்டும் என்று சொன்னான்.
கர்த்தர் அவனுக்கு சொன்னதன்படி ஒரு பெரிய பேழையை அவன் கட்டி அந்த பேழைக்குள்ளே வரும்படியாய் சொன்னான். ஆனால் ஒருவரும் அந்த பேழைக்குள் வரவில்லை, உணராதிருந்தார்கள். அதே போல இன்னைக்கு நீங்க பாருங்க, ஜெபம் பண்ண வாருங்கள் என்று சொன்னால் உணராதிருக்கிறார்கள். ஆஸ்பத்திரிக்கு போனது பிறகு ஃபோன் பண்றாங்க, பாஸ்டர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறேன், ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஜெபம் பண்ணுங்க. அப்பவும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவானே தவிர அவன் ஜெபத்தில் வரமாட்டான், உணர்வு இல்லை. ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்கன்னு சொல்லுவானே தவிர அவன் பைபிள் படிக்க மாட்டான், உணர்வில்லை. அருமையானவர்களே, அந்த விதமாய் அந்த பேழைக்குள் பிரவேசிக்காதது போல இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜெப பேழையை வைத்திருக்கிறார். அந்த ஜெப பேழை, the ark of prayer, a prayer ark. அந்த ஜெப பேழை ஒன்றை கர்த்தர் இன்றைக்கு இந்த சபையிலே வைத்திருக்கிறார், அந்த திருச்சபையில் வைத்திருக்கிறார். அந்த ஜெப பேழைக்குள்ளே நீ பிரவேசிக்க வேண்டும். இந்த ஜெப பேழைக்குள்ளே பிரவேசிப்பாய் என்று சொன்னால் கர்த்தர் உன்னை அவர் பாதுகாப்பார், அவர் சிறகுகளாலே உன்னை அவர் மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே நீ அடைக்கலம் புகும் பொழுது அவருடைய செட்டை ஒவ்வொரு காலத்திலேயும் கர்த்தர் என்ன செய்கிறார், பாதுகாப்புக்கென்று வைத்திருக்கிற அவருடைய பாதுகாப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது அன்றைக்கு பேழையை கர்த்தர் உண்டாக்கி அந்த பேழையிலே பிரவேசிக்கும்படி சொன்னார். நான் நேற்றைக்கு கூட சொன்னேன் பாருங்கள், தேவனுடைய சபையின் ஐக்கியம் அதுக்குள்ளாலே பிரவேசிக்க வேண்டும். சபை ஐக்கியத்திலே நீ வரணும், சபைக்குள்ள வர்றதல்ல, சபை ஐக்கியத்துக்குள்ள வரணும். நீ ஏதோ ஆலயத்துக்கு வந்துட்டு போறதை பத்தி கர்த்தர் சொல்லல. நீ என்ன செய்ய வேண்டும், உள்ளால வரணும். இங்கே நோவா காலத்திலே இவர்கள் உணராதிருந்தார்கள். உணர்ந்தவர்கள் யார்? நோவாவுடைய மனைவியும் பிள்ளைகளும் உணர்ந்தார்கள். அவர் எத்தனை பேர்? 8 பேர் மாத்திரம் அந்த வேலைக்குள் பிரவேசித்தார்கள் என்று சொல்லி 7ஆம் அதிகாரத்திலே நீங்கள் முதல் வசனங்களிலே வாசிக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் கொரிந்தியர் நிருபத்திலே வாசிக்கிற சமயத்திலே பலவிதமான ஊழியங்களை கர்த்தர் ஏற்படுத்தினார் என்று பரிசுத்த வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த பலவிதமான ஊழியங்களை குறித்து 1 கொரிந்தியர்ல 12ஆம் அதிகாரத்திலே 28 வாசிக்க முடியும், 30வது வசனம் வரையிலும் வாசிக்க முடியும். அதில் 8 வகையான ஊழியங்களை பற்றி சொல்லி இருக்கிறது. There were 8 various ministries, services, ministries. தேவன் 8 வகையான ஊழியங்களை கர்த்தர், வரங்களை ஆண்டவர் அங்கே வைத்திருந்தார். 8 விதமான வரங்கள் என்று சொன்னால் எல்லாருக்கும் ஒரு போல வரம் கிடையாதுங்க. அன்றைக்கு அந்த பேழைக்குள்ளே பிரவேசித்த பேழைக்குள்ளே 8 வகையான வேலை, இங்க இவர்கள் 8 பேரும் 8 வகையான வேலையை செய்தார்கள். இங்கே 8 வகையான ஊழியங்கள் என்கிறது போல தேவனுடைய சபையிலே, சபைக்கு ஒப்புமையாகத்தான் அந்த பேழை, தேவனுடைய சபையிலே 8 வகையான ஊழியங்கள் இருக்கிறது போல அந்த பேழையிலேயும் 8 வகையான ஊழியங்கள். ஆகவே பேழைக்குள்ள வந்தா போதாது, நீ ஏதாவது ஒன்றை செய்யணும். ஒன்று அப்போஸ்தலராக இரு, இல்ல தீர்க்கதரிசியா இரு, இல்ல போதகனாக இரு, இல்ல நீ அற்புதங்களை செய்கிறவனாக, குணமாக்கும் வரங்களை பெற்று வியாதிகளை குணமாக்குற ஊழியத்தை செய். பலவித ஏதாவது ஒரு ஊழியத்தை செய். ஊழியங்களையும் ஆளுகைகளையும் பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார் என்று சொல்லி இருக்கிறது. நீ ஒன்றுமே செய்யாம ஏதோ வந்தேன், பின்னால உட்கார்ந்தேன், தூங்கிட்டு போனேன் அப்படின்னு போனா நிச்சயமாகவே அப்படிப்பட்டவர்கள் மேல் தேவனுடைய கோபம் அன்றைக்கு நோவா காலத்தில் வந்தது போல வரும். நீ உணராமல் இருக்கிறாய். தேவனுடைய சபையிலே ஊழியங்கள் இருக்கிறது, வேலை இருக்கிறது, நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி எனக்கு அழைப்பு கொடுக்கும் பொழுது நீ உணராமல் இருக்கிறாய், நீ உணர்ந்து செயல்படாமல் இருக்கிறாய். அப்படி செயல்படாமல் நீ உணராமல் இருக்கும் பொழுது ஒரு நாளிலே ஜலப்பிரளயம் வந்து அன்றைக்கு வாரிக்கொண்டு போனது போல தேவனுடைய சபையின் மக்களுக்குள்ளாலேயும் என்ன
அன்றைக்கு வந்தது போல இன்றைக்கு ஜலப்பிரளயம் போல என்ன வந்திருக்கிறது? அலை என்று சொல்லுகிறார்களே, அலை என்று சொன்னால் என்ன? ஜலப்பிரளயம் போல வாதை வந்திருக்கிறது. கொரோனாவுடைய பயங்கரமான அலை வீசிக்கொண்டிருக்கிறது. அது சில சமயத்தில் சிலருக்கு மகாராஷ்டிராவில் வருக, இங்கிலாந்தில் வந்ததுன்னு சொல்லும்போது இந்தியாவில் யாருக்கும் உணர்வே வரல. யாருக்கும் அரசாங்கத்தில் உள்ளவர்களுக்கு கூட, ஆட்சி செய்கிறவங்களுக்கு கூட அந்த உணர்வு வரவே இல்லை. அப்பவும் நன்றாக என்ன செய்தார்கள்? அவர்கள் கொண்டாடினார்கள், கூத்தாடினார்கள், நன்றாக கூட்டமாய் கூடி பல காரியங்களை செய்தார்கள். லட்சங்கள் கோடிகள் எல்லாம் கூடினார்கள். மகாராஷ்டிராவில் வந்த பொழுதும் உணர்வு வரவில்லை. அவரவர்கள் மாநிலத்தில் வந்த பொழுதும் கூட சிலருக்கு உணர்வு வரவில்லை. பக்கத்து வீட்டில் வந்து விட்டது என்று சொல்லும்போது கூட உணர்வு இப்பொழுது வரவில்லை. போன அலையில் அப்போவாது கொஞ்சம் உணர்வு வந்துச்சு. ஆனால் இப்போ தங்கள் வீட்டில் வரும் பொழுது அப்போ தான் கொஞ்சம் உணர்வு வருகிறது. அதுவும் கூட எல்லாருக்கும் இல்லை, வரவில்லை. அருமையானவர்களே, மழை வந்தபோது, ஜலப்பிரளயம் வந்த பொழுது 2 அடியோ 3 அடியோ 10 அடியோ ஒரு சில அடிகள் தண்ணி வந்த உடனே அப்போ உணர்ந்திருக்க மாட்டாங்க. மழை வந்து 40 நாட்கள் மழை பெய்யும், இந்த உலகம் அழிந்து போகும் என்று சொல்லி நோவா பிரசங்கம் பண்ணினான். அவர் உணரவில்லை, அதை கேட்டு அதை பற்றி சிந்திக்கவே இல்லை, காது கொடுத்தவனுமே கேட்கவே இல்லை. பிரசங்கம் பண்ணும்போது எவன் கேட்குறான்? இந்த பிரசங்கத்தையே நீங்கள் முழுமையாக எத்தனை பேர் கேட்க போகிறீங்க? அரைகுறையாக கொஞ்சம் கேட்பீங்க, அவ்வளோதான். 1-2 வார்த்தை உங்கள் காதில் விழட்டுமேன்னு தான் ரொம்ப நேரம் பேசுகிறேன். எவ்வளோ காலம் நாம் பேசுவது தெரியாது, எவ்வளோ காலம் உங்களுக்கு கேட்க முடியும் தெரியாது. கேட்கறதுக்குள்ள உணர்ந்தா நல்லது. கர்த்தர் பேசுகிறார். இந்த நாளில் ஆலயங்கள் இல்லை, ஆலயம் இல்லை. இங்கே யாரோ 1-2 பேர் எனக்கு உதவியாக இருக்கிற அவர்கள் மத்தியில் நின்று கொண்டு நான் பேசுகிறேன். நான் இந்த கேமராவை பார்த்து தான் பேசுகிறேன். கேமராவுக்கு நான் பேசலை. யூடியூப் மூலமாக எத்தனை பேர் இந்த செய்தியை கேட்குறீங்களோ உங்கள் அனைவருக்குமாக கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். உணர்வு வரட்டும், ஜெபிக்கணுங்கிற உணர்வு வரட்டும், வேதத்தை வாசிக்கணுங்கிற உணர்வு வரட்டும், ஜெப இணைப்புக்குள் வர வேண்டும் என்கிற அந்த உணர்வு வரட்டும், கர்த்தருக்கு இனிமேல் ஊழியம் செய்யணுங்கிற அந்த உணர்வு வரட்டும், ஏதாவது ஒன்று சபையில் இணைந்து செய்ய வேண்டும். அங்கே 8 பேரும் 8 அறையில் சும்மா உட்கார்ந்துருந்தாங்கன்னா வேலை நடந்திருக்குமா? இல்லை, 8 பேரும் இணைந்து பேசினாங்க. சில ஆட்கள் ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கூட ஒரு வார்த்தை கேட்க மாட்டோம். நாகரிகம் இல்லாத ஜனங்களா இருக்கிறாங்க. மனுஷனை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேட்க முடியாத நிலைமை கத்த தள்ளிட்டார். வாயை திறந்து பேச முடியாது, பூட்டு போட்டார். ஆனால் நல்ல காலம் இருந்தபோது சுகமாக இருக்கீங்களா பிரதர், நல்லா இருக்கீங்களா, ஒரு வார்த்தை கேட்டீங்களா? சபையில் வந்து பாஸ்டர்கிட்ட யாராவது கேட்குறீங்களா? பாஸ்டர் எப்படி இருக்கீங்க யாராவது கேட்குறீங்களா? இல்லை, கேட்கறது கிடையாது, தொடர்பு இல்லை. தெர் இஸ் நோ கனெக்ஷன், தெர் இஸ் நோ ஃபெலோஷிப். உணர்வில்லாமல் இருக்கிறார்கள். ஐக்கியமாக இருக்க வேண்டும், சபையில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். எவ்வளவோ கர்த்தர் பேசுகிறார், உணர்வில்லை. ஜலப்பிள்ளை வந்து வாரி கொண்டு போக மட்டும் அவர்கள் உணராதிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டதன்படி இன்றைக்கும் அப்படியே நடந்து கொண்டிருக்க பிரியமானவர்களே. ஆனால் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று சொல்லி பார்க்கிறான். ஏன்? அவன் தேவனோடு சஞ்சரித்தான், ஜெபித்துக் கொண்டிருந்தான். எத்தனை பேர் இன்றைக்கு நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்க விரும்புகிறீர்கள்? கர்த்தாவே, நான் உணர்வடையணும். நான் நோவா காலத்தில் அன்றைக்குள்ள மக்களைப் போல நான் உலகத்தோடு கூட கலந்து விடக்கூடாது. என்னுடைய மனது சிந்தை உள்ளதாய் மாறிவிடக்கூடாது. அவருடைய நினைவுகள் நித்தமும் பொல்லாதவைகளை என்று கர்த்தர் சொன்னது போல என்னுடைய நினைவுகளை நீர் அறிந்திருக்கிறீர், ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், உட்கார்தலை அறிந்திருக்கிறீர், எழுந்திருக்கதலை அறிந்திருக்கிறீர். தகப்பனே, என்னென்ன ரகசியமாய் காரியங்களை நான் சிந்திக்கிறேன், என்ன செய்கிறேன் என்று எல்லாம் நமக்கு தெரியும். தகப்பனே, எனக்கு மன்னியும் என்று சொல்லிக்கிறேன். நினைவிலே வந்த பாவங்களுக்காய் மனம் வருந்தி ஜெபிக்க வேண்டும். கண்ணீர் விட்டு அக்கிரமத்துக்காக நீங்கள் கதற வேண்டும், நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே,
என் நினைவினால வந்த பாவங்களை மன்னியும் என்று சொல்லி கேட்க வேண்டும். தகப்பனே, என் செய்கையினால வந்த பாவங்களை மன்னிப்பீராக. நான் உலகத்தின் ஆசை, அதாவது கவர்ச்சிக்கு பின்னாலே போய்விட்டேன், அழகுக்கு பின்னாலே போய்விட்டேன், ஆடம்பரத்துக்கு பின்னாலே போய்விட்டேன், ஆண்டவரே கொண்டாட்டத்துக்கு பின்னாலே போய்விட்டேன், உலக மகிழ்ச்சிக்கு பின்னாலே போய்விட்டேன், உலக சந்தோஷத்துக்கு பின்னாலே போய்விட்டேன். ஒரு நித்தியமான மகிழ்ச்சி பரலோகத்தில் எனக்கு வைக்கப்பட்டு அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே நான் உத்தமனாய் ஜீவிக்க வேண்டும், நான் நீதிமானாய் ஜீவிக்க வேண்டும், உத்தமனாய் ஜீவிக்க வேண்டும், தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும் என்கிறதை நான் இதுவரை மறந்து போனேன். ஆண்டவரே, இனிமேல் நீதிமானாய் ஜீவிக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், உத்தமனாய் ஜீவிக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், உம்மோடு சஞ்சரிக்கும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறேன், ஜெபிக்கும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி எத்தனை பேர் ஒப்புக் கொடுக்க விரும்புகிறீர்கள்? பெருமூச்சு விட்டு அழ நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த கேருபீன்களைப் போல நான் ஆண்டவரே கிருபாசனத்தை நோக்கி கொண்டிருக்க உம்முடைய கிருபையைக்காக நான் கெஞ்சும்படி கதறும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறேன். இறங்குவீராக. தேசத்துக்காக நான் ஆண்டவரே பெருமூச்சு விட்டு அழுது அக்கிரமங்களுக்காக அழ எனக்காக கிருபை செய்யுங்க. அக்கிரமங்கள் இருந்து ஆண்டவர்களை காப்பாற்றுங்க, என் ஒரு வருஷம் கூட நீ அவங்களை நீ காப்பாற்றுங்க என்று சொல்லி கேட்கும்படியாய் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடுங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்கள். தகப்பனே, இந்த நாளிலே இவ்வளவு நேரம் அதிக நேரமாய் உம்முடைய வசனத்தை நாங்கள் இன்றை கேட்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு ஜீவனை தந்து இவ்விதமான ஒரு வாய்ப்பை நீர் ஏற்படுத்தி தந்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் அவசரமாக உலகத்தின் காரியங்களுக்காய் ஓடிக்கொண்டதான நாட்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு இந்த காலத்தில் நாங்கள் உணர வேண்டும், உணரச் செய்வதற்காக எங்களை வீட்டில் உட்கார வைத்து, இவ்விதமாக ஒரு லாக்டவுன் மூலமாக எங்களை வீட்டில் உட்கார வைத்து இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் இதை பயன்படுத்தி கொண்டு எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் நீதிமான்களாய் மாற, உத்தமர்களாய் மாற, மோடு சஞ்சரிக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்யும். அதன் மூலமாய் கிருபையின் அந்த கிருபை என்கிற செட்டைக்குள்ளே, உம்முடைய மகிமையின் பிரசன்னம் என்கிற அந்த செட்டைகளுக்குள்ளே நாங்கள் மறைந்து கொள்ளும்படியாய் கிருபை செய்யும். உம்முடைய சிறகுகள் கிருபை என்கிற உம்முடைய மகிமை என்கிற சிறகுகளுக்குள்ளாலே நாங்கள் மறைந்து கொள்ள, மூடி உம்மால் மூடப்பட, காக்கப்பட நாங்கள் செபிக்கிறோம். கொள்ளை நோக்கி காத்து கொள்ள உம்முடைய சமூகத்தில் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை, உம்முடைய மகிமையின் கீழே நாங்கள் கடந்து வருகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ரட்சியும் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை காப்பாற்றும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை, உம்முடைய மகிமை எங்கள் வீட்டில் இருக்கட்டும், எங்கள் வீட்டின் மேல் நிழலிடுவதாக. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். யார் யாரெல்லாம் மருத்துவமனையில் இருக்கிறாங்களோ இந்த சபையிலே உள்ளதான தேவ பிள்ளைகள், இன்னும் ஆண்டவரே எங்களுக்கு தெரிந்ததான ஊழியர்கள், இந்த உலகத்தில் அநேக ஜனங்கள் மருத்துவமனையிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆக்சிஜன் கிடைக்காம கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே, பெட் கிடைக்காம கஷ்டப்படுகிறாங்க, மருத்துவ உதவி இல்லாம கஷ்டப்படுறாங்க, செத்து மடிந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. நாங்கள் திறப்பின் வாசல்ல நிற்கிறோம், அக்கிரமங்களுக்காக நாங்கள் பெருமூச்சு பெற்று கெஞ்சுகிறோம். கர்த்தர் கிருபையாய் இறங்குவீராக. அன்றைக்கு 120 வருடம் அவர்களுக்கு கால அவகாசம் கொடுத்தீர் ஆண்டவரே, எவ்வளவோ காலம் கொடுத்து விட்டீர். ஆனாலும் இன்னும் உங்களுக்கு சித்தமானால் நீர் 1 வருட காலத்தை கூட்டி கொடுக்க முடியுமே, 5 வருட காலத்தை கூட்டி கொடுக்க முடியுமே, 10 வருட காலத்தை கூட்டி கொடுக்க முடியுமே. தகப்பனே, எப்படியாவது ஜனங்கள் பாவத்திலிருந்து வெளியே வரட்டும், ஒரு உணர்வு வரட்டும் அப்பா, ஒரு எழுப்புதல் வரட்டும், இந்திய தேசம் ரட்சிக்கப்படட்டும். ஆண்டவரே, குருட்டாட்டம் மிகுந்த மக்களாக இருக்கிறாங்க, சோதோம் கொமோராவின் மக்களை போல குருட்டாட்டம் மிகுந்த மக்களாக இருக்கிறாங்கப்பா. தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாம செய்து கொண்டிருக்கிறாங்க. இவையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தெய்வம் உண்டு, ஜீவனுள்ள தெய்வம் உண்டு, பரிசுத்தமான தெய்வம் உண்டு என்கிறதை அறியாமல் ஜீவித்துக் கொண்டிருக்கிறாங்கப்பா. செய்தித்தாள்கள், ஊடகங்கள் மூலமாக கூட செய்திகள் வரக்கூடாது என்று சொல்லி தங்கள் தவறுகளை மறைத்துக் கொண்டிருக்கிற இந்த தேசத்தின் ஆட்சியாளர்களுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இறங்குங்கப்பா,
கொடுமை மிகுந்தவங்களா இருக்கிறாங்க. தேவன் இவைகளை பார்த்து நீ சகித்துக் கொள்ள முடியாதபடிக்கு கர்த்தாவே நீர் வெட்டும்படியாக தூதுகளை அன்றைக்கு அனுப்பினது போல இன்றைக்கு கர்த்தாவே வைரஸ்களை அனுப்பி கொண்டிருக்கிறீர். அதை காப்பாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம், காப்பாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். இந்த வசனத்தின் மூலமாய் நீர் பேசுனதுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு உள்ளங்களோடு இடைவிட்டதுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தேவைகளையும் நீர் சந்திக்கணுமே. பசியோடு பட்டினியோடு ஆண்டவரே ஆஸ்பத்திரி பில்லுகள் கட்ட முடியாத நிலைமையில் பல நெருக்கடியில் இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாருடைய கர்த்தாவை கஷ்டங்களிலிருந்து விடுவிக்கும்படி ஜெபிக்கிறோம். அற்புதங்களை செய்யும்படி ஜெபிக்கிறோம். தேவ பிள்ளைகளை போஷிக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. பசியிலும் பட்னியிலும் கண்ணீரிலும் வாடிக்கொண்டிருக்கிற விடுவிக்கணுமே. வேலை இல்லாத வேலை கொடுக்கும்படியாய் கெஞ்சுகிறோம். வேறு வழியே இல்லை என்று சொல்லி வீட்டில் இருக்க முடியாதப்பா. வேலைக்கு போகிறவங்களை பாதுகாக்கணுமே. பாதுகாக்கிற வைரஸ் யாரையும் பாதிக்காதபடி கர்த்தாவுடைய சிறகின் கீழ் மூடிக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். மூடிக்கொள்ளும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுற்றெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுற்றெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனையை கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனையை கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுற்றெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார்.
சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட இன்றும் என்னைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. Thank you for watching.